சரி அன்னைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் லாஸ்ட்ல கட் ஆயிடுச்சுல முடிக்கிற சமயத்துல அத நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு முடிச்சிடுறேன். சரியா? ஓகே மேம். சரிம்மா, கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆனா பரவாயில்ல உங்களுக்கு? இட்ஸ் ஓகே மேம். இல்ல ஏதாவது கிளாஸ் இருக்கா? இல்ல மேம். இல்ல மேம். சரி, ஒரு 12:40 வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு. அப்பதான் என்னால இன்னைக்கு ஃபுல்லா முடிக்க முடியும். ஏன்னா இதுக்கே கொஞ்சம் ஆயிடும், அதுக்கப்புறம் அது முடிக்கணும். ஓகேவா? சரிம்மா. சோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க மேம். வாட்ஸ்அப்ல டவுட் அனுப்புங்க மேம். யாரு? சிலம்பரசன். சிம்பு மேம். அது ஈஸி தான் சிலம்பரசன், நான் சொல்றேன். கிளாஸ் முடிக்கிற சமயத்துக்கு எனக்கு ஞாபகப்படுத்து. இது ஆக்சுவலா ஏஏபிஎம்டியா இருந்தப்போ வந்த क्वेश्चन 2014 நீட்னு நினைக்கிறேன். 14 ஏஏபிஎம்டியா இருந்ததுல நீட், அப்போ இது வந்த क्वेश्चन போர்டுல. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இது முடிச்சிடுறேன், முடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? சோ இங்க கவனிங்கம்மா. சோ அன்னைக்கு நம்ம போலன் கிரெயின் இங்க வந்து உட்கார்ந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். இதுதானே ஷேர் ஆகுது உங்களுக்கு இப்போ? எஸ் மேம். டபுள் ஃபர்டிலைசேஷன் தானே ஷேர் ஆகுது. எஸ் மேம். அதான் மேம் ஷேர் ஆகுது. போலனும் பிஸ்டிலும் இன்டராக்ட் பண்ணும், ரெண்டும் பேசிக்கும். சரியா? இதுதான் இதோட போலன் கிரெயின் தான் இதுன்னு தெரிஞ்ச பிறகு அந்த போலன் டியூப் அப்படியே ஸ்லோவா ஃபார்ம் ஆகும். இந்த பாருங்க, இங்க பாக்குறீங்களா பசங்களா? எஸ் மேம், ஃபார்ம் ஆகுது. ஓகே, நம்ம ஏற்கனவே போலன்ல 2 செல்லுன்னு சொன்னோமா? ஒரு ஜெர்ம் செல் இங்க இருந்தது, ஒரு வெஜிடேட்டிவ் செல் இங்க இருந்தது. இப்போ 3 செல் ஸ்டேஜா மாறும். இந்த ஜெர்ம் செல் இன்னும் 2ஆ மாறும். நான் சொல்றது புரியுதா? இப்போ இந்த 3 செல்லும் இந்த போலன் டியூப் வழியா வந்துன்னு இருக்கும். அவங்க இங்க சின்னதா டியூப் போட்டிருக்காங்க, நான் கொஞ்சம் பக்கத்துல பெருசா வரையறேன். மியூட்ல போடுங்கம்மா. பாருங்க, இது ஒரு செல்லு, இது ஒரு செல்லு, இது ஒரு செல்லு. தெரியுதா? எஸ் மேம். இந்த செல்லுக்கு பேரு டியூப் நியூக்ளியஸ்மா. முதல்ல வர செல்லுக்கு என்ன பேரு? டியூப் நியூக்ளியஸ். அந்த வெஜிடேட்டிவ் செல் பாத்தீங்கல்ல, அது இதுக்கு வந்து டியூப் நியூக்ளியஸ்னு பேரு. பின்னாடி இருக்கிற இந்த ரெண்டும் தான் ஸ்பெர்ம் அல்லது மேல் ஜெர்ம் செல். இது புரியுதா? எஸ் மேம், புரியுது மேம். இது ரெண்டும். இந்த டியூப் நியூக்ளியஸோட வேலை என்னன்னா, ஜஸ்ட் அந்த சினர்ஜிட்ஸ் நம்ம பார்த்தோமா, இந்த ஓவியூலுக்கு வெளியே இங்க இருக்கும் ஃபிலிஃபார்ம் அப்பரேட்டஸ், அது வரைக்கும் இங்க வாங்க, இங்கதான் பிளேஸ்னு சொல்லி கொண்டு வந்து விடுறதோட சரி. அதோட டியூப் நியூக்ளியஸ், இந்த சினர்ஜிட், ஃபிலிஃபார்ம் அப்பரேட்டஸ் எல்லாரும் போயிடுவாங்க, அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதானா மேம்? அவ்வளவுதான் அவங்க வேலை. இப்ப மிச்சம் யாரோட வேலை இருக்கு? இந்த 2 ஆளுங்க இருக்காங்க. இவங்க 2 பேரும் யாரு? மேல் ஜெர்ம் செல்ஸ் அல்லது ஸ்பெர்ம். இதுல ஒரு ஸ்பெர்ம் வந்து நடுவுல இருக்க எக்கோட சேரும். சரியா? சோ எக்னால இத ஒரு ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம். இது புரியுதா? மேல் ஜெர்ம் செல் நடுவுல இருக்க எக்கோட சேர்ந்தது, இது ஒரு ஃபர்டிலைசேஷன். இன்னொரு ஒரு மேல் ஜெர்ம் செல் இருந்ததுல, அது நேரா இந்த இடத்துல நம்மளுக்கு போலார் நியூக்ளியைன்னு 2 இருந்தாங்களா? ஆல்ரெடி 2 இருந்தாங்க. இப்ப மேல் ஜெர்ம் செல் மொத்தம் 3 சேர்ந்ததுனால இதுக்கு பேரு ட்ரிபிள் ஃபியூஷன். ஓகே, போலார் நியூக்ளியை கூட ஃபியூஸ் ஆச்சுனா ட்ரிபிள் ஃபியூஷன், எக் கூட ஃபியூஸ் ஆச்சுனா டபுள் ஃபியூஷன். அம்மா இல்லம்மா, இது ஒரு ஃபர்டிலைசேஷன், இது ஒரு ஃபர்டிலைசேஷன். அதனால இத ரெண்டையும் சேர்த்து டபுள் ஃபர்டிலைசேஷன். இதுல இரண்டாவது ஃபர்டிலைசேஷன் 3 ஃபியூஷன்னால நடைபெற்றிருக்கும். அதுக்கு பேர் தான் ட்ரிபிள் ஃபியூஷன். ஓகே. இப்போ உங்களுக்கு டபுள் ஃபர்டிலைசேஷன், ட்ரிபிள் ஃபியூஷன் புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சு போச்சு. அடுத்த டாபிக் என்ன நடக்கணும்? அடுத்து இதான மேம். ஐயோ டக்குனு அடுத்து ஃபியூஷன் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன். வெரி குட். அடுத்த டாபிக் நம்மளுக்கு போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் நடக்கணும். சோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மத்தவங்க எல்லாம் போய்டுவாங்கம்மா. இந்த ஆன்டிபோடல், சினர்ஜிட், ஃபிலிஃபார்ம் எல்லாம் போயிடும். இப்போ நடுவுல யார் இருக்கறா? போலார் நியூக்ளியை. இப்போ ஃபர்ஸ்ட் 3 செல் ஃபார்ம் ஆச்சுல, இதுக்கு பேர் தான் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல்.
இது மேம் சென்டர் கதானே? சென்டர்ல ஃபார்ம் ஆனதுக்கு பேரு பென்னு சொல்லுவாங்க. பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் அல்லது பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல். இது புரிஞ்சுதா? எஸ் எஸ் மேம். மேம். அந்த நடுவுல இப்ப 3 பேர் ஃபியூஸ் ஆனாங்க இல்லையா? அதாவது ஏற்கனவே 2 போலார் நியூக்ளியை இருந்தது. இப்ப கூட வந்து நம்மளோட மேல் ஸ்பெர்மும் சேர்ந்துச்சுல? எஸ் மேம். இவங்க 3 பேரை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பென்னு சொல்லுவாங்க. பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியை. சரி, ஓகே. இவங்க எல்லாரும் என்னவா டெவலப் ஆவாங்கன்னு கேட்டீங்கன்னா எண்டோஸ்பெர்மா டெவலப் ஆவாங்க. இதே மாதிரி இந்த 3 செல்லு போட்டு ஒரு செல் வந்துதா, திருப்பி இதே போல நிறைய 3 நியூக்ளியஸ் இருக்க செல்லு உருவாகி இதெல்லாம் என்ன டிஷ்யூவா மாறும்? எண்டோஸ்பெர்ம் டிஷ்யூ. இந்த எண்டோஸ்பெர்ம் தான் will provide nourishment to the embryo. இது புரிஞ்சுதா பசங்களா? எஸ் மேம். ஓகே, குட். இப்போ இவங்கள பத்தி முடிச்சிட்டோம். நடுவுல ஒரு அந்த ஃபீமேல் எக் செல் இருந்தது, ஒரு மேல் செல் வந்து சேர்ந்துதா? இது என்னவா மாறும் கேட்டீங்கன்னா ஜைகோட். என்னவா மாறும்? ஜைகோட்டா மாறி இதுதான் பிற்காலத்துல எம்பிரியோவா மாறும். இந்த எம்பிரியோக்கு இந்த எண்டோஸ்பெர்ம் நரிஷ்மென்ட் கொடுக்கும். எஸ் மேம். ஓகே. உள்ள அந்த ஸ்பெர்ம் தான் எம்பிரியோவா மாறுமா? ஸ்பெர்மும் இந்த எக்கும் சேர்ந்து ஜைகோட்டா மாறும். எஸ் மேம். 2 ஸ்பெர்ம்ல ஒரு ஸ்பெர்ம் இங்க சேர்ந்து எண்டோஸ்பெர்மா மாறும், இன்னொரு ஸ்பெர்ம் எக்கோட சேர்ந்து எம்பிரியோவா மாறும். ஓகே மேம். சோ எம்பிரியோ பாருங்க அப்படியே ஸ்லோவா டெவலப் ஆகுதா? எஸ் மேம். ஜைகோட்டா மாறுது, ஒரு செல்லு 2 செல்லு அப்படியே குளோபுலர் எம்பிரியோவா மாறி இப்படியே அழகா ஒரு பிளான்ட் மாறிக்கும். சோ சீடு மாதிரி உள்ள இருக்கிற கொட்டை மாதிரி. so that ovule develop into seed. வெளியே இருக்கிற ஓவரி இந்த சீடை சுத்தி இருக்கிற ஃப்ரூட்டா மாறிடும். இதுதான் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவென்ட். இது புரியுதா உங்களுக்கு? இன்னொரு முறை சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த 3 நியூக்ளியஸ் சேர்ந்து பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியா மாறி இதே மாதிரி நிறைய செல்லுங்களா ஃபார்ம் ஆகி எண்டோஸ்பெர்மா மாறிடும். இந்த எண்டோஸ்பெர்ம் will give nourishment to the embryo zygote. இந்த ஜைகோட் முதல்ல ஒரு செல்லா இருக்கும், அப்புறம் 2 செல்லு, 8 செல்லு, 16 செல்லு, இப்படியே அழகா ரேடிக்கல்ல இருந்து ரூட் வரும், ப்ளூமியூல்ல இருந்து ஷூட் வரும். இப்படி வரா மாதிரி ஒரு சீடு மாதிரி இது உள்ள மாறிடும். ஓவியூல் மேல இருக்கிற ஓவரி வந்து ஃப்ரூட்டா மாறிடும். இது புரியுதாமா? இதுல யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையே? இல்ல மேம். இல்ல மேம். போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் எஸ் மேம். கிளியரா இருக்காமா? கிளியரா இருக்கு மேம். ஓகே. சோ இதுதான் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன். 4 ஈவென்ட் நடக்கும். எண்டோஸ்பெர்ம், எம்பிரியோ, ஓவியூல் இன்டு சீட், ஓவரி இன்டு ஃப்ரூட். ஓகே. கிளியரா பசங்களா? எஸ் மேம். ஓகே. இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்கு, ஒரே ஒரு விஷயம் அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். சரியா? இந்த இதை முடிச்சிட்டு நான் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அடுத்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவாமா? இது புரியுதா? புரியுது மேம். இப்ப இங்க பாக்குறீங்கல்ல, நீங்க இந்த கோகனட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளையா ஒண்ணு பாப்பீங்கல்ல? எஸ் மேம். தேங்காய். இது கர்னல்னு சொல்லுவோம், ஒயிட் கர்னல். இதுவும் எண்டோஸ்பெர்ம் தான். இதுவும் எண்டோஸ்பெர்ம். பட் என்னன்னா இப்ப இங்க பாருங்களேன், எண்டோஸ்பெர்ம்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்படி நியூக்ளியஸ் செல்லு. இது வந்து செல்லுலர் எண்டோஸ்பெர்ம். உங்களோட தேங்காய்ல இருக்கிற அந்த வெள்ளை பகுதி, இதுக்குள்ளார தேங்காய் தண்ணி இருக்கும் பாத்தீங்களா? இந்த தண்ணி வந்து ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம். அப்படின்னா 3 நியூக்ளியஸா தான் இருக்கும். இதுக்கு நடுவுல செல் வால் ஃபார்ம் ஆயிருக்காது அர்த்தம். இப்ப புரியுதா உங்களுக்கு? புரியுது மேம். ஒயிட் கர்னல்ல செல்லா இருக்கும், பட் தண்ணியும் வந்து உங்களுக்கு எண்டோஸ்பெர்ம் தான். அதனால தான் சொல்லுவாங்க தேங்காய் தண்ணி எல்லாம் ரொம்ப நல்லது, நரிஷ்மென்ட் கொடுக்கும்.
சரியா? சோ இப்படி இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு ப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம். இது புரியுதாமா? எஸ் மேம். எஸ் மேம். இப்போ சீடுல மோனோகாட் சீடு, டைகாட் சீடு எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்துக்கலாமா? ஓகே. சோ இங்க நீங்க பாக்குறது ஒரு ஜைகோட், அப்புறம் ப்ரோ எம்பிரியோ, இதுல இருந்தா உருண்டையா எம்பிரியோ மாறுது, அப்புறம் எம்பிரியோ ஹார்ட் மாறுது. இது மெச்சூர் ஆன பிறகு காட்டிலிடன்ஸோட உள்ள இருக்கிற சீடு மெச்சூர் ஆகுதுன்னு அர்த்தம். ஸ்டேஜ் சொல்லுங்க பார்க்கலாம். ஜைகோட், ப்ரோ எம்பிரியோ, globular, heart shaped, mature embryo. சூப்பர். இப்போ மோனோகாட்ல எப்படி, டைகாட்ல எப்படின்னு சொல்லி பாத்துறலாம். முதல்ல டைகாட் பார்க்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க, இந்த சைடு இருக்கிறது தான் டைகாட். ஓகேவா? சோ இதுல நீங்க டைகாட், இது ஒரு காட், இது ஒரு காட், தெரியுதா? காட்டிலிடன். எஸ் மேம். இந்த இடத்துல பிளூமியூல் இருக்குமா? பிளூமியூலா மேம்? இந்த பிளூமியூல். இந்த ரீஜியனுக்கு பேரு எபிகாட்டைல். எபிகாட்டைல் மேல இருந்து என்ன வரும்னா பிளூமியூல். பிளூமியூல்ல இருந்து என்ன வரும்னா ஸ்டெம். இது ஒரு சீடுல, ஏன்னா இது ஃபிகர் பேஸ் क्वेश्चनல கேட்பாங்க, அதுக்கு தான் சொல்ல தரேன். சீடுல இது ரெண்டுக்கு பேரு காட்டிலிடன், இந்த ரீஜியனுக்கு பேரு எபிகாட்டைல். எபிகாட்டைல்ல என்ன உண்டு? பிளூமியூல். பிளூமியூல்ல இருந்து என்ன வரும்? Stem. அதே போல இந்த ரீஜியனுக்கு பேரு ஹைபோகாட்டைல். ஹைபோகாட்டைல் கீழ இருந்து ராடிக்கல், ராடிக்கல்ல இருந்து ரூட். ஓகேவா? இது கிளியரா? டைகாட். எஸ் மேம். எஸ் மேம், கிளியர் மேம். ஓகே, குட். நெக்ஸ்ட் மோனோகாட் சொல்லி தரேன் பாருங்க. மோனோகாட்ல இந்த ஒரே ஒரு காட்டில், இந்த காட்டிலிடனுக்கு என்ன பேருன்னு கேட்பாங்க? ஸ்கூட்டெல்லம். மோனோகாட்ல இருக்க ஒரே ஒரு காட்டிலிடனுக்கு என்ன பேரு? ஸ்கூட்டெல்லம். அங்க எப்படி ஸ்டெம்முக்கு பிளூமியூல் சொன்னீங்களோ, இங்க நீங்க என்ன சொல்லணும்? கோலியாப்டைல். அங்க எப்படி ரூட்டுக்கு ராடிக்கல் நம்ம சொன்னோமோ, அது போல இந்த இடத்துல கோலியோ ரைசா. இது புரியுதா உங்களுக்கு? கோலியாப்டைல், கோலியோரைசா, நடுவுல இருக்க பகுதி எபிபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. மொத்த காட்டிலிடனுக்கு என்ன பேருன்னா ஸ்கூட்டெல்லம். ஆமா, மொத்த காட்டிலிடனுக்கு பேரு ஸ்கூட்டெல்லம். புரிஞ்சுதா? இப்போ நம்ம சீடு எப்படி டெவலப் ஆகும்னு பார்த்துட்டோம். இப்போ இங்க பாருங்க, இதுதான் ஒரு டைகாட் சீடு. இத நீங்க இப்படி பிரிச்சீங்கன்னா you can see like this. சின்ன பிளான்ட் வரும் மண்ணுல இருந்து. புரியுதாமா? சோ ஒரு வேர்க்கடலை சீடு எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை ஒண்ணு எடுத்துக்கோங்க. டைகாட் அது மேல அந்த தோல் இருக்கும் இல்லையா, பிரவுனா, அதுக்கு பேரு சீடு கோட். அந்த பருப்பு மாதிரி வெள்ளையா இருக்குல்ல, தட் இஸ் காட்டிலிடன். அதுல இருந்து உள்ள இப்படி தெரியுதுல, இதுதான் எம்பிரியோனல் ஆக்சிஸ். இது மேம், இதோ இங்க காட்டுறேன் பாருங்க. இந்த தோல் சீடு கோட்டு, இந்த பருப்பு மாதிரி இருக்கிறது காட்டிலிடன். இதுல கீழே இந்த இடம் பாப்பீங்க நீங்க. இதுதான் எம்பிரியோனல் ஆக்சிஸ். இது வந்து மண்ணுல புதைச்சீங்கன்னா இந்த மாதிரி வளரும். மேல பிளூமியூலாவும் கீழே ரூட்டாவும் வளரும். பட் நம்ம சாப்பிடுறதுல நீங்க இந்த பிளேஸ் மட்டும் தான் பாப்பீங்க. நீங்க அத தண்ணியில போட்டு இம்பைப் ஆகி வரதெல்லாம் எதுவும் பார்க்கல. இது புரியுதாமா? இது கிளியரா இருக்கீங்களா? ஓகே. சோ இப்போ உங்களுக்கு நான் ஆல்புமினஸ், ஆல்புமினஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்துறோமா? இப்போ இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த எண்டோஸ்பெர்ம் தான் இந்த எம்பிரியோக்கு நரிஷ்மென்ட் கொடுக்கணும். சில சீடுங்க என்ன பண்ணும், எல்லா எண்டோஸ்பெர்மையும் எடுத்துக்கிட்டு வளரும். அப்போ மிச்சம் எண்டோஸ்பெர்மே அதுல இருக்காது. அத நம்ம என்ன சொல்லுவோம்னா நான் ஆல்புமினஸ் சீடுன்னு சொல்லுவோம். லைக் கிரவுண்ட்நட்லாம் பிரிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி எல்லாம் இருக்காது. தண்ணியோ எதுவுமே இருக்காது, எண்டோஸ்பெர்மே இருக்காது. பட் இதுவே ஒரு கோகனட்டை உடைச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்டோஸ்பெர்ம் மிச்சம் இருக்கா? அந்த மாதிரி எண்டோஸ்பெர்ம் ரீடைன் ஆச்சுன்னா அதுக்கு பேரு ஆல்புமினஸ் சீடு. எண்டோஸ்பெர்மே இல்ல,
ஃபுல்லுத்தையும் யூஸ் பண்ணிக்கிச்சுன்னா அதுக்கு பேரு நான் non-albuminous seed. இது புரிஞ்சுதா பசங்களா? Yes, ma'am. இதுல எந்த டவுட்டும் இல்லையே யாருக்கும்? No, ma'am. இதெல்லாம் சீடோட அட்வான்டேஜ் எல்லாம் நீங்களா ஓனாவே படிச்சுக்கலாமா? ஒண்ணும் இல்ல. இப்போ எங்க வீட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்ல அதே செடி நீ வளர்க்கணும்னா நீ பிளான்ட்டையே எடுத்து போகணும்னு இல்ல. ஜஸ்ட் நான் விதை கொடுத்தேன்னா யூ கேன் கோ அண்ட் கீப் இட் இன் யோர் பிளேஸ். isn't it? Yes, ma'am. ஒரு நியூ ஹாபிடேட்ல நம்ம ஈஸியா வளர்த்துக்கலாம் சீட் இருந்துச்சுன்னா. அண்ட் இன்னொன்னு எல்லாத்துலயுமே ஃபுட் இருக்குது. அதாவது நம்ம எல்லா பல்சஸும் சாப்பிடுறோம். கிரெயின்ஸ், பல்சஸ் எல்லாத்துலயுமே ஃபுட் ரிசர்வ் நம்மளுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? இதெல்லாம் சும்மா அப்படியே ஓனாவே படிச்சுக்கோங்க. Okay, ma'am. இது பாருங்க, இப்ப நம்ம லாஸ்ட் ஓவியூல் பத்தி சொல்லிட்டோம். ஓவியூல் சீடா மாறுது, சீடு எப்படி இருக்கும் எல்லாம் சொல்லிட்டோம். இப்ப லாஸ்ட் ஓவரி வந்து ஃப்ரூட்டா மாறுதுன்னு சொன்னோம் இல்லையா? இங்க பாருங்க, இதுதான் உள்ள இருக்கு சீடு. இத சுத்தி இருக்கிற ஓவரி தான் ஃப்ரூட்டா மாறுது. இந்த மாதிரி இத நம்ம என்ன சொல்றோம்னா இந்த லேயர் பெரிகார்ப்னு சொல்லுவோம். இந்த பெரிகார்ப்ப மூணா பிரிச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு மாம்பழம் எடுத்துக்கிறேமா, அதுதான் என்னால உங்களுக்கு ஈஸியா சொல்ல முடியும். மாம்பழத்தோட தோல் இருக்கு பாத்தீங்களா? அது பெரிகார்ப்ல அவுட்டர் தோலுக்கு என்ன பேருனா எக்ஸோகார்ப். நடுவுல சத பகுதி இருக்குல்ல, மீசோகார்ப். அண்ட் ஸ்டோன் மாதிரி இருக்குல்ல, கல்லு மாதிரி பகுதி எண்டோகார்ப். ஓகேவா? இதே மாதிரிதான் நம்ம கோகோனட்ல கூட பாத்தீங்கன்னா இளநீ எடுத்துக்கோங்க. இளநீல பச்சை கலர்ல நீங்க பாக்குறது எக்ஸோகார்ப். அதோட மீசோகார்ப் வந்து நாறு, ஃபைப்ரஸ் மீசோகார்ப். ஃப்ளஷியா இருக்காது, நாறு நாரா இருக்கும். அதுக்குள்ள யூ கேன் see the coconut. எஸ் மேம். ஓகே, இது புரிஞ்சுதாமா? புரிஞ்சுது மேம். ஓகே, சோ ஃப்ரூட்ல இருந்து நமக்கு சாரி ஓவரியில இருந்து ஃப்ரூட் கிடைக்கும். மேம் அப்ப ஆரஞ்சுல எல்லாம் எப்படி மேம் இருக்கும்? ஆரஞ்சுலயும் அப்படிதான், ஃப்ளஷி பார்ட் மீசோகார்ப், சீடுக்கு மேல இருக்கிற பார்ட் எண்டோகார்ப். நடுநடுல இருக்கு. அதுதான்ப்பா, சீடுக்கு மேல கொஞ்சம் ஹார்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, அது எண்டோகார்ப். தோல் வந்து உங்களுக்கு எபிகார்ப். மொத்தமா சேர்த்து பெரிகார்ப். ஓகே மேம். இந்த பெரிகார்ப் ஃப்ரூட்ஸ் இருக்கா இல்ல குறிப்பிட்ட ஃப்ரூட்ஸ் மட்டும் இருக்குமா? சிலதுல ரொம்ப சின்னதா இருக்கும், உங்களால டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாது. தெரியாது அந்த தோலோட சேர்த்து சாப்பிடுவீங்க. ஸ்ட்ராபெரி, ஆப்பிள். ஆப்பிள் பத்தி நான் இன்னும் சொல்லல, வெயிட் பண்ணுங்க. ஆப்பிள் ஒரு ஃப்ரூட்டே கிடையாது ஆக்சுவலா. ஆப்பிள் இஸ் நாட் a fruit actually, it is a false fruit. Oh my god. சரியா? ஆப்பிளும் சரி ஸ்ட்ராபெரியும் சரி, நம்ம கீழ அந்த கேலிக்ஸ் கிட்ட தலாமஸ்னு ஒரு பகுதி படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அந்த தலாமஸ் தான் இது. சோ ஃப்ரூட்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள்ல இந்த பகுதி மட்டும்தான். எது மேம்? அந்த சீடுக்கு பக்கத்துல வருதுல, கொஞ்சம் ஒரு மாதிரி கலர்ல இருக்கும், டிஃபரண்ட் கலர்ல, அது மட்டும்தான் வந்து ரியல் ஃப்ரூட். ஆனா நீங்க நிஜமாவே ஆப்பிள்னு சாப்பிடுறது தலாமஸ். அதே மாதிரிதான் ஸ்ட்ராபெரியும். அதனாலதான் இத என்ன சொல்லுவோம்னா ஃபால்ஸ் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஃபால்ஸ் ஃப்ரூட்ஸ். ட்ரூ ஃப்ரூட்னா நிஜமாவே உள்ள கொட்டை வந்து வெளியே பழமா மாறணும். பட் இது வந்து ஃபால்ஸ் ஃப்ரூட். தலாமஸ் தான் நம்ம இங்க பழமா சாப்பிடுறோம். அண்ட் அதே மாதிரியே இது கேஷ்யூ நட். யூசுவலா கொட்டை தானே உள்ள இருக்கணும். இதுல பாருங்க கொட்டை வெளியே வந்துச்சு. isn't it? So இதையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபால்ஸ் ஃப்ரூட். ஆக்சுவலா கொட்டை உள்ள இருக்கணும், பழம் வெளியே வரணும். பட் இது அவசரப்பட்டு வெளியே வந்துருதுல, அதனாலதான் நிறைய பேர் அவசரப்பட்டு ஏதாவது பேசும்போது அவங்கள முந்திரி கொட்டை சும்மா இரு அப்படின்னா சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதனாலதான், ஏன்னா இந்த கேஷ்யூ வந்து முன்னாடி வந்துருது. முன்ன வந்து பேசுறவங்கள முந்திரி கொட்டைன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். நம்ம ஆளுங்க எல்லாம் எவ்வளவு புத்திசாலிங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க இல்ல? சரிம்மா, லாஸ்ட் பார்ட். அப்போ பார்த்தினோகார்பினா என்னன்னு தெரியும்லமா? உள்ள சீடே வராம வெளிய பழமா மாறுறது பார்த்தினோகார்பி. சில வாட்டர்மெலன் சீட்லெஸ் கிரேப்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல, இப்பெல்லாம் அதான விக்கிறானுங்க சீட்லெஸ் கிரேப்ஸ். அதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தினோகார்பி மூலமா செஞ்சது.
சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பானானா சீடே இல்லையே, அதையும் பாத்தீங்கன்னா வருது தெரியல. அதனாலதான் பார்த்தினோகார்பி. சீடே கிடையாது. சீடுன்னு இருந்துச்சுன்னா வித் ஃபர்டிலைசேஷனா இருக்கும். சீடே இல்லாம ஆக்சின் ஹார்மோன் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? பழுக்க வைக்கிறதுக்கு அந்த ஹார்மோன் மூலமா பழுத்துரும் இது. இதுக்கு பானானா மட்டும் ஒரே எக்ஸாம்பிள், இல்ல வேற ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? பார்த்தினோகிராஃபிக்கு நான் சொன்னேன், இப்ப டொமேட்டோ இருக்குல்ல, தக்காளி பழம், நிறைய இப்பெல்லாம் கொட்டை இல்லாத தக்காளி பழம் வருது, சீட்லெஸ் கிரேப்ஸ் வருது, சீட்லெஸ் வாட்டர்மெலன். இல்ல இல்ல, நேச்சுரலா இது மட்டும் தான். ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக் அப்போமிக்சிஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்துறேன். படிச்சிருக்கீங்களா ஸ்கூல்ல? எஸ் மேம், படிச்சிருக்கோம் மேம். ஓகே. அப்போமிக்சிஸ் அப்படினா என்னன்னு கேட்டிங்கனா, இது ஒரு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்மா. பிளான்ட்லேவா? சிங்கிள் பேரண்ட் தான். பட் என்னன்னா, இட் வில் மிமிக் த செக்சுவல் ரீப்ரொடக்ஷன். செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மாதிரி மிமிக் பண்ணிக்கோன்னு அர்த்தம். ஃபார்ம் ஆகுதுதா மேம். சிங்கிள் பேரண்ட்மா. எப்படி செக்சுவலுக்கு சிங்கிள், இப்போ என்னோட உடம்பு செல்லுல இருந்து ஒரு ஜெயஸ்ரீயை உருவாக்குற மாதிரி, அதுதான் அப்போமிக்சிஸ். அது மாதிரி தான் இருக்கும். பட் என்னன்னா, இதுல வந்து பேரண்ட் ஒண்ணுதான். இப்போ நார்மலா செக்சுவல்ல எப்படி நடக்கும், ஒரு மேலு ஒரு ஃபீமேலு ஃபியூஸ் ஆகி 2n மாறி இந்த 2n தான் வந்து எம்பிரியோவா மாறும் இல்லையா? இதுல என்ன ஆகும்னா, இந்த 2n செல் இருக்குல்ல, பாடி செல்லு, இதுவே திடீர்னு எம்பிரியோ மாதிரி ரியாக்ட் பண்ணும். ரியாக்ட் பண்ணி ஒரு உயிர் வரும். அதுதான் அப்போமிக்சிஸ்னு சொல்லுவோம். சரியா? Development of fruit without fertilization is known as parthenocarpy. Development of seed without fertilization is known as apomixis. எழுதி வெச்சுக்கோங்க. பென்சில் எங்க repeat once again. ஆமாண்டா, கிளாஸ்க்கு பென்சில் பேனா எதுவும் எடுத்துட்டு வராம வாடா. Development of seed without fertilization is known as apomixis. Development of fruit without fertilization is known as parthenocarpy. இப்ப அடுத்து உங்களுக்கு பாலி எம்பிரியோனினா என்னன்னு சொல்லி கொடுத்துறவா? வச்சுக்கலாம். நான் ஒயிட் போர்டு போறேமா, இது பண்ணிக்கிறேன். ஒயிட் போர்ட் ஷேர் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க. இல்ல மேம். இப்போ இதுதான் நம்மளோட எம்பிரியோ சாக்ல இல்லையா? நம்மளோட எம்பிரியோ சாக் இருந்ததா? இங்க இந்த இடத்துல எக்கோட இது ஜாயின் ஆயிடுச்சா? எக்கோ ஸ்பெர்மும் ஜாயின் ஆயிடுச்சாமா? இப்போ வெளியில நம்மளுக்கு யார் இருந்தா? எம்பிரியோ சாக்கு வெளிய நுசல்லஸ் இருந்ததா? நுசல்லஸ்ல நிறைய செல் இருந்ததுன்னு படிச்சோம். சம்டைம் என்ன ஆகும்னா, சில செல்லுங்க இந்த எம்பிரியோ சாக்குக்கு உள்ள ஓடி வந்துரும். ஓடி வந்துருச்சுன்னு வைங்க, it will act as a embryo. Are you getting it? மேம் கொஞ்சம் புரியல. அந்த செல்ல எம்பிரியோ ஆல்ரெடி ஒரு எம்பிரியோ தான்மா இருக்குது. எம்பிரியோ சாக்குக்குள்ள வந்ததால இது எப்படி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும்? எம்பிரியோ மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். நியூக்ளியஸ் எம்பிரியோ மாதிரி ஒண்ணுத்துக்குள்ள ரெண்டு எம்பிரியோ இருக்க மாதிரியாமா? ஆமா, இருக்கும். 2 3 கூட இருக்கும். அதனால தான் இதுக்கு பேரு பாலி எம்பிரியோனிக். ஓ, இது புரிஞ்சுதா உங்களுக்கு இப்போ? எஸ் மேம். சோ இந்த லெசன் இப்ப கிளியரா இருக்கீங்களா? யாரும் ஒரு ஸ்டூடண்ட் ரொம்ப அழகா எழுதி அனுப்பி இருந்தாமா, பாய்ஸ். சந்தோஷ் குமார் மேம். சந்தோஷா? ஓகே ஓகே. பேரு அது எழுதி ஹோம்வொர்க் கொடுத்தாங்களான்ட்டு. ஆமா மேம், வெரி ஹோம்வொர்க் கொடுத்தாங்கன்னு தெரியல. புரிஞ்சு பண்ணிருந்தோம். யாரு ரெக்கார்ட் பண்றானே அந்த சந்தோஷா? ஆமா. ஓகே, குட். சூப்பர் சந்தோஷ். நல்லா புரிஞ்சு படிக்கிறான். நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் போயிரலாமாமா? அடுத்த எஸ் மேம், போலாம் மேம். ஓகே அம்மா, இன்னொரு 5 நாள்ல நான் முடிச்சிருவேன். சரியா? ஆமா,
கடகடன் முடிஞ்சிரும். அந்த லாஸ்ட் சாப்டர் ecosystem நீங்களா படிச்சுக்கலாம். நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் தான். மத்தபடி இன்னையோட ரீப்ரொடக்ஷன் உங்களுக்கு முடிஞ்சிரும். நாளைக்கு பாத்தீங்கன்னா இந்த இது வச்சுக்கலாம். அந்த பயாலஜி இன் ஹியூமன் வெல்ஃபேர் லெசன் இருக்குல்ல, ஹெல்த் அண்ட் டிசீசஸ், இம்யூனிட்டி, அதெல்லாம் கதை மாதிரி தான் இருக்கும். பாக்குறேன் முடிஞ்சா, ஏன்னா இன்னைக்கு ஆல்ரெடி இப்பயே 11:32 ஆயிடுச்சு. ட்ரை, இல்லைன்னா அது இன்னொரு நாள் வச்சுக்கலாம். ஃப்ரைடே சாட்டர்டேல இந்த இதெல்லாம் முடிச்சிடலாமா? நெக்ஸ்ட் மண்டே பாத்தீங்கன்னா பயோடெக் பண்ணிக்கலாம். டியூஸ்டே வெட்னஸ்டே இது முடிச்சிடலாம், ஜெனடிக்ஸ். சரியா? எஸ் மேம். ஒரு நிமிஷமா, யாரோ ஃபோன் பண்றாங்க, வீட்ல கொடுத்துட்டு வந்தேன். யூஸ்வலா ஃபோன் எடுக்கவே மாட்டேன் கிளாஸ் நடத்துவேன், அது எந்த ஃபோனா இருந்தாலும் சரி. ஓகே, சோ இந்த லெசன்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம்னு பாருங்க. இதுல ஏதாவது டாபிக் உங்களுக்கே ஈஸியா தெரியும்னா சொல்லுங்க, அதை நான் விட்டுறேன். சரியா? அப்படி எதுவும் தெரியாது மேம்னா எல்லாமே நடத்திடும். ஸ்ட்ரக்சர்லாம் ஈஸியா இருக்கும், ரெண்டு ஸ்ட்ரக்சரும். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், செகண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். தெரியாது. சரியா? அடுத்தது கேமிட்டோஜெனிசிஸ், இதுல ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், oogenesis, அப்புறம் தனியா menstrual cycle, ஓகே, placental hormones, embryogenesis, எம்பிரியோஜெனிசிஸ்ல பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பார்ப்போம், அந்த பேபியோட டெவலப்மெண்ட். அடுத்து லாஸ்ட் பார்ச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன். ஏதாவது டாபிக் உங்களுக்கு தெரியுமா, இல்ல எல்லாமே சொல்லணுமா? மேம் மென்ஸ்ட்ரல் ஈஸி மேம், கொஞ்சம் அதனால தான் படிச்சிருக்கேன். ஓகே, it is not the answer of only Shakti, I want the answer to be universal. இது படிச்சுப்பீங்களா இல்ல எல்லாமே சொல்லணுமா? சொல்லணும்னா நான் சொல்றேன், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. Yes ma'am, menstrual cycle. அது கொஞ்சம் ஈஸி தான் மேம் இருக்கும். ஈஸி தான் மேம், அதான் படிச்சது 5 மார்க் லெசன்ல. menstrual cycle ஈஸி தான் மேம். ஓகே, அப்ப அது மட்டும் விட்டுறவா, மத்தது எல்லாமே சொல்லி கொடுத்துறவா? எஸ் மேம். ஓகே, சரி சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் மேம். சோ ஈஸியான லெசன் தான் இது, நீங்க கஷ்டம்லாம் படைய வேண்டாம். ஸ்டார்டிங் புரியாது, மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் புரியாது எனக்கு. புரியாதா? இப்ப நான் நடத்தி முடிச்சோன்னு நீ சொல்லு, புரியுதா? சரியா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். எல்லாமே நான் எப்பவுமே சொல்ற மாதிரி பிரிச்சு படிங்கம்மா, அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? சோ இப்போ இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, menstrual cycle மட்டும் தான் மேம் டவுட் அதிகம். சாரி அன்மியூட் ஆயிடுச்சு. யாருக்குமா என்ன சொன்னீங்க மேம்? எனக்கு menstrual cycle மட்டும் தான் மேம் டவுட் அதிகம், மத்தபடி மத்ததெல்லாம் கொஞ்சம் தெரியும். ஆக மொத்தம் எல்லாத்தையுமே எடுக்க சொல்றீங்கடா. நீங்க மத்தத கூட இது பண்ணிக்கோங்க மேம், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. menstrual cycle மட்டும் அந்த பீரியட்ஸ் சொல்றானுங்க நீ பார்த்தல. ஆக மொத்தம் எல்லாமே எடுக்கணும் அதானே? ஜெயஸ்ரீயும் அதேதான் அனுப்பியிருக்கா. எல்லாம் சொல்லுங்க மேம். சரி, ஓகே, கவனிங்கம்மா. சோ ஃபர்ஸ்ட் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகேவா? இது நீங்க படிக்கும் போது எப்படி படிக்கணும்னு ஃபர்ஸ்ட் சொல்லி தரேன். எடுத்தோன்னு மொத்த பேராவா படிச்சீங்கன்னா குழம்புவீங்க. ஃபர்ஸ்ட் மேலுக்கு என்ன படிக்கணும்னா பேர் ஆஃப் டெஸ்டிஸ். சத்தம் படாதடா. யார் பாடுறா? சந்தோஷ், ரிமூவ் பண்ணிடுறா. யாரோட இதுல இருந்து சத்தம் வருது? ஆக்சஸரி டக்ட்,
accessory gland, external genitalia. இப்படி 4 படிச்சோம்னா மேல்து ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. என்ன சொல்லுங்க? Pair of tests. Pair of testes, accessory duct, accessory gland, external genitalia. External genitalia. சரியா? மைண்ட்ல ஏத்திட்டீங்களா? Yes, ma'am. இதே மாதிரி தான் ஃபீமேலுக்கும் நம்ம படிக்க போறோம். pair of testes, சாரி இங்க வரும்போது என்ன சொல்லணும்? pair of ovaries, Pair of ovaries, accessory duct, accessory duct, accessory gland, external genitalia. external பிரிச்சு படிச்சா genitalia. ஃபுல்லா முடிஞ்சிரும். சரியா? Okay ma'am. இப்ப நான் PPT ஷேர் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போறோம்னு சொன்னா pair of testes. testes. இத ஃபர்ஸ்ட் முடிச்சிரலாமா? yes ma'am. So testis அப்படிங்கிறது மேலோட பிரைமரி செக்ஸ் ஆர்கன். இது எங்க இருக்கும்னா மேலோட அப்டமன்ல கிடையாது. அப்டமனுக்கு கீழே ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த பேக்குக்கு பேரு ஸ்க்ரோட்டம். அந்த பேக்குக்கு என்ன பேரு? ஸ்க்ரோட்டம். சரியா? அந்த ஸ்க்ரோட்டம்குள்ளதான் இந்த டெஸ்டிஸ் இருக்கும். அதாவது ஒரு ஆண் குழந்தை அம்மா வயித்துல 8 மாச கருவா இருக்கும் பொழுதே இந்த டெஸ்டிஸ் இது அப்டமன்மா இங்க இருந்து அப்படியே இறங்கி வந்து இந்த ஸ்க்ரோட்டம்ல உட்காந்துக்கும். புரியுதா? வயிற்று பகுதியில இருந்து இறங்கி வந்து இந்த இடத்துல உட்காந்துக்கும். நீங்க கேட்கலாம், ஏன் மேம் அது அப்டமன்லயே இருக்க வேண்டியது தானே? ஏன் அப்படின்னா நம்மளோட வயிறு பகுதி கிட்டலாம் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் ஆகும். நம்மளோட உடலுக்கு கீழ் பகுதியில தான் நம்ம உடலை விட டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ நம்மளோட ஸ்பெர்ம் உருவாகணும் அப்படின்னு சொன்னா உடலை விட டெம்பரேச்சர் கம்மியா இருக்கணும். குறைஞ்சது 2 இருந்து 2.5 டிகிரி செல்சியஸ் பாடி டெம்பரேச்சர் கம்மியா இருந்தாதான் ஸ்பெர்ம் உருவாக முடியும். அதனாலதான் அது இறங்கி அந்த ஸ்க்ரோட்டம்குள்ள வந்துருது. இது புரிஞ்சுதா? பட் டைட்டா ஜீன்ஸ் போறாங்களா அப்ப ஸ்பெர்ம் டேமேஜ் ஆயிடும்ல? என்னடா கேள்வி கேக்குறேன்? ஸ்பெர்ம் எல்லாம் டேமேஜ் ஆகாதடா, பட் டெஸ்டிஸ்க்கு ப்ராப்ளம் வரும். டெஸ்டிஸ்க்கு ப்ராப்ளம் வரும், பட் ஸ்பெர்முக்குலாம் ஒண்ணும் இல்ல. டெஸ்டிஸ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இன்டைரக்டா அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? இப்ப நம்ம டெஸ்டிஸ் பத்தி எக்ஸ்டர்னலா படிச்சிட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம்? ஒரு செக்ஷன் எடுக்க போறோம். இந்த டெஸ்டிஸ என்ன பண்ண போறோம்? ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது போலதான் தெரியும். சரியா? You can see many compartments. இங்க பாருங்க, இந்த பிக்சர் பாக்குறீங்களா? இதுல நிறைய கம்பார்ட்மெண்டா தெரியுதா? இது உங்க NCERT பிக்சர் தான். நிறைய கம்பார்ட்மெண்ட். இருங்க, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி வரைகிறேன். இப்போ இதுதான் ஒரு டெஸ்டிஸோட செக்ஷன் எடுத்தீங்கன்னா you can see round compartment like this. இதுக்கு பேரு லோபியூல்னு சொல்லுவோம். இந்த ரவுண்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு பேரு தான் டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ். இதுக்கு என்ன பேரு? டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ். இந்த ஒரு லோபியூல்குள்ள என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா செமினிஃபெரஸ் டியூபியூல். 1 இருந்து 3 செமினிஃபெரஸ் டியூபியூல் இருக்கும். இது புரியுதா? ஒரே ஒரு லோபியூல், ஒரு ரவுண்டுக்குள்ள செமினிஃபெரஸ் டியூபியூல் இருக்கும். இது புரிஞ்சுதா பசங்களா? எஸ் மேம். ஒரு லோபியூல்குள்ள 3 ஆகும். நான் வரையறேன். இப்போ இது வந்து ஒரு டெஸ்டிஸோட செக்ஷன் எடுத்திருக்கேன். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் நீங்களா படிச்சுக்கிறீங்களாடா? அம்மா எனக்கு டவுட் இருக்கு மேம், அதுக்கு கொஞ்சம் புரியல சில விஷயம்லாம். சரி, ஓகே. இது கவனிங்க. இது போல நிறைய ரவுண்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா? எஸ் மேம். இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம் நம்ம? டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ்.
இந்த ஒவ்வொரு லோபியூல்குள்ளேயும் என்ன இருக்கும்னு சொல்றேன். செமினிஃபெரல் டியூபியூல்ஸ். ஓகேவா? ஆமா, லோபியூல்குள்ளார என்ன இருக்கும்? செமினிஃபெரல் டியூபியூல். செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ். அண்ட் ஒவ்வொரு டியூபியூல்லையும் நம்மளுக்கு 2 வகையான செல்லுங்க இருக்கும். ஒவ்வொரு டியூபியூல்லையும் என்ன இருக்கும்? 2 வகையான செல். ஒரு செல்லு பேரு அதுல சர்டோலி செல், கியூபாய்டல். இன்னொரு செல்லுக்கு பேரு மேல் ஜெர்ம் செல். தப்பு. மேல் ஜெர்ம் செல் அல்லது ஸ்பெர்மட்டோகோனியா. எப்படி தப்பு தப்பா படிச்சு வச்சிருக்கீங்கடா. செமினிஃபெரஸ் டியூபியூல்குள்ள 2 செல். ஒரு செல் பேர் என்ன? சர்டோலி செல், மேல் ஜெர்ம் செல். இதுல இந்த மேல் ஜெர்ம் செல்லுன்னு இருக்குல்ல, கோனியானாலே அம்மான்னு நான் சொல்லியிருக்கேன். அங்க கூட சொன்னோம், ஞாபகம் இருக்கா? போலன் மதர் செல். சிமிலர்லி ஸ்பெர்ம் மதர் செல்லுல இருந்து என்ன உருவாகும்? ஸ்பெர்ம். இந்த மவுஸ வச்சிட்டு இது புரியுதாம்மா? எஸ் மேம். இந்த சர்டோலி செல் என்ன பண்ணோம்னா இந்த ஸ்பெர்முக்கு நரிஷ்மென்ட் கொடுக்கும். ஓகேவா? இது கிளியரா? இப்போ இந்த 2 லோபியூலுக்கு நடுவுல ஸ்பேஸ் பாக்குறீங்களா? இந்த ஸ்பேஸ்க்கு என்ன பேருன்னா இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ்ல தான் ஒரு செல் இருக்கும். அந்த செல்லு பேரு தான் லேடிக் செல். மாத்தி பச்சேனோ. புரியுதா? இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ்ல சில செல்ஸ் இருக்கும். இந்த செல்ஸ்க்கு என்ன பேரு? லேடிக் செல். இந்த லேடிக் செல் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, மேல் ஹார்மோன் இருக்குல்ல, ஆண்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டிரான், இத ப்ரொடியூஸ் பண்ணும். இது ப்ரொடியூஸ் பண்றதால தான் ஆண்களுக்குரிய கேரக்டர்ஸ் வருது. ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேல் கேரக்டர் லைக் அக்ரெசிவ்னஸ், முஸ்டாஷ் டெவலப்மெண்ட், மசில் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி எல்லா கேரக்டருக்கும் இதுதான் காரணம். இது புரிஞ்சுதா? புரிஞ்சது மேம். இப்போ பேர் ஆஃப் டெஸ்டிஸ் கிளியரா? நெக்ஸ்ட் ஆக்சஸரி டக்ட் நான் போலாமா? இந்த மாதிரி படிச்சா உங்களுக்கு ஈஸியா இருக்குல்ல படிக்கிறது. சோ டெஸ்டிஸ் நீங்க எழுதும் போதே கூட இப்ப 5 மார்க் क्वेश्चन கேட்டா 4ஆ பிரிச்சுட்டு டெஸ்டிஸ் சொல்றதுக்கு முன்னாடி ஸ்க்ரோட்டம் பத்தி சொல்லிட்டு டெஸ்டிஸோட செக்ஷன் எடுத்து இந்த 3 செல்லையும் பத்தி சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, இதுதான் உங்க என்சிஆர்டில இருக்கும். அங்கங்க சர்டோலி செல்லும் இது மாதிரி ஸ்பெர்மட்டோகோனியாவும் இருக்கும். இந்த கோனியம்ல இருந்து தான் உங்களுக்கு ஸ்பெர்ம் வரும். மேம் இன்னும் ஒயிட் போர்ட் தான் இருக்கு. இன்னும் ஒயிட் போர்ட்ல தான் இருக்கா? வரடா. வந்துருச்சா? வரலையே. It doesn't come. I don't know what happened. Now it came. Okay, good. Okay, Vama? Yes, ma'am. Okay, fine. So இத நான் சொல்லிட்டேன். லேடிக் செல் தான் டெஸ்டோஸ்டிரான். ஆண்ட்ரோஜன்ல ஒரு வகை தான் டெஸ்டோஸ்டிரான். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? கிளியரா? Yes, ma'am. நெக்ஸ்ட் நம்ம ஆக்சஸரி கிளாண்ட் போயிரலாமா? டக்ட் போயிரலாமா? டக்ட் முடிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட். சரியா? இதுல ஆக்சுவலி டக்ட் இல்ல, பட் நானே டக்டோட பேர் எழுதி தரேன். இங்க நான் எழுதுறேமா ஒயிட் போர்ட் இந்த இடத்துலயே. வாசா எஃபரன்ஸ் ஒயிட் போர்டுக்கே போய் எழுதுறேன். இதுல இல்ல ஆக்சுவலா. ஒயிட் போர்ட் போயிட்டீங்களாமா? நோ மேம். இந்த பிபிடி தான். இப்போ ஒயிட் போர்ட் வந்து. ஒயிட் போர்ட் வந்துருச்சா? ஒரே நிமிஷம் இங்க பாருங்க. நான் டக்ட் பேர் எழுதுறேன். ஏன்னா உங்களுக்கு பேர் கண்டிப்பா தெரியணும். ரெட்டிடெஸ்டிஸ், வாசா எஃபரென்சியா, வாசா டெஃபரன்ஸ், எபிடிடிமிஸ்,
வாஸ் டெஃபரன்ஸ். திருப்பி சொல்லுங்க. retitestis, vasa efferentia, Vasa efferentia, epididymis, vasa deferens. சோ டக்ட் அப்படினாலே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாதை, அதாவது ஸ்பெர்ம் போக போற பாதையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், டக்ட்ங்கிறோம். சோ இப்போ நம்ம தான் பார்த்தோம் ஸ்பெர்ம் எங்க இருந்தது, கீழே ஸ்க்ரோட்டம்ல இருந்தது. ஸ்க்ரோட்டம்ல இருந்தது அப்டமனுக்கு மேல ஏறி போணுமா இல்லையா? ஏன் போனோம்? என்னடா கேள்வி இது? இத ஷார்ட்டா நம்ம ரெட்னு வெச்சுக்கலாம்ல மேம். REED. என்னம்மா? ஷார்ட்டா REED. அப்படி படிச்சுக்கோ, அதுதான் ட்ரிக். RVEV ன்னு படிச்சுக்கோ. சரியா? இப்ப நான் திருப்பி இங்க வந்துட்டேமா கிளான்ஸ்க்கு. நீங்க வந்துட்டீங்களா? வரல மேம். ஓகே ஓகே வரட்டும். வயசுல பேருது. வந்துச்சு மேம். ஓகே. சோ இங்க கவனிங்க, நான் டிரா பண்றேன் கூடவே. சோ இந்த இடம் தான் நம்ம டெஸ்டிஸ் சொன்னோமா? எஸ் மேம். இங்க இருக்கு ரெட்டி டெஸ்டிஸ். சரியா? ரெட்டி இங்க இருக்குமா? இந்த இடத்துல இருக்கு. இங்க இருங்க, நான் இதை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வரைஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி இருக்கா டெஸ்டிஸ்? இதுல இருந்து ஸ்பெர்ம் கிளம்புதா? இந்த இடம் பேரு ரெட்டி டெஸ்டிஸ். அப்புறம் இதெல்லாம் இப்படி ஜாயின் ஆகும். இதுக்கு பேரு வாசா எஃபரென்சியா. இதுதான் வந்து இந்த எபிடிடிமிஸ் மேல போகும். இதோ இங்க இருக்கு பாருங்க, இந்த பிரவுன் கலர்ல. இது எபிடிடிமிஸ். புரிஞ்சுக்க முடியுதா? இங்க இருந்து வர்றது ஃபர்ஸ்ட் ரெட்டி டெஸ்டிஸ், வாஸ் எஃபரென்சியா. இப்படி ரவுண்டா ஒண்ணு அணைச்ச மாதிரி இருக்குல்ல, அதுக்கு பேரு எபிடிடிமிஸ். அப்படியே கீழ இருந்து இப்படி மேல ஏறுது பாருங்க ஒண்ணு, இதுக்கு பேரு வாஸ் டெஃபரன்ஸ். இப்ப பாதை புரிஞ்சிச்சா? ஸ்பெர்ம் போற டக்ட் கிளியரா இருக்கீங்க இல்லையா? இப்ப அடுத்தது இந்த டக்ட்ல இருந்து வர ஸ்பெர்ம் கூட சில ஃப்ளூயிடுங்க ஆட் ஆகணும். நான் சொல்றது புரியுதா? இப்போ ஸ்பெர்ம் வந்துகிட்டு இருக்கு, ஸ்பெர்ம் கூட சில ஃப்ளூயிட் ஆட் ஆகணும். அந்த ஃப்ளூயிட் எல்லாம் சேர்த்துதான் நம்ம செமன்னு சொல்லுவோம். சோ இந்த ஃப்ளூயிட யாரு செக்ரீட் பண்ணி தரப்போறான்னா கிளாண்ட்ஸ், ஆக்சஸரி கிளாண்ட். மொத்தம் 3. நம்பர் 1 இங்க நீங்க பாக்குறீங்கல்ல, இதுக்கு பேரு செமினல் வெசிக்கல். இந்த இடத்துல இப்படி பாக்குறீங்கல்ல, இதுக்கு பேரு ப்ராஸ்டேட் கிளாண்ட். இந்த இடத்துல பட்டாணி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதா, இதுக்கு பேரு பல்போ யுரித்ரல் ஆரல் ஸ்கௌப்பர்ஸ் கிளாண்ட். திருப்பி சொல்லுங்க 3 கிளாண்ட் பேரு. ஓகேவா? சோ இப்போ இதுல இருந்து வர வெறும் செக்ரீஷனை நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா செமினல் பிளாஸ்மான்னு சொல்லுவீங்க. இந்த வெறும் தண்ணி மாதிரி வரும் ஒரு இது, அதுக்கு பேரு பிளாஸ்மா. இது கூட இங்க இருந்து வர ஸ்பெர்மோ ஆட் ஆயிடுச்சுன்னா இதுக்கு பேரு செமன். ஓகேவாமா? இது கிளியரா? எஸ் மேம். ஓகே. இப்போ லாஸ்ட் 4th பார்ட் என்ன சொன்னேன்? எக்ஸ்டர்னல் ஜெனிடினியா. அது எதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது மேலோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் எதுன்னா பெனிஸ். ஓகேவா? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த இந்த டக்ட் அப்படியே எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியால இருக்கிற யுரத்ரா. யுரத்ரா நான் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன், இட் இஸ் யூரினோ ஜெனிட்டல். ஸ்பெர்மும் இந்த வழியா தான் வரும், யூரினும் இந்த வழியா தான் வரும்னு சொல்லியிருக்கிறேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? சோ இப்போ இது வந்து இங்க இருந்து கிளம்பின ஸ்பெர்ம் இங்க இருந்து வந்து இங்க வந்து இந்த யுரத்ராக்கு வந்துடும். இது புரிஞ்சுதா? So the external genitalia is nothing but the penis. ஓகேவா? இதோட கவரிங் broad portion இருக்கு, அத என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா glans penis னு சொல்லுவாங்க. broad portion இந்த இடத்துல broad-ஆ இருக்குல்ல, அதுக்கு பேரு glans penis. வேணும்னே கேட்டீங்கன்னா திட்டிடுவேன் நானு. மேம் புரியுதா? சோ அதுக்கு broad portionக்கு பேரு glans penis. அந்த glans penis மேல இருக்கிற கவரிங் ஸ்கின்னுக்கு பேரு foreskin. ஓகேவாமா? இது கிளியரா?
கிளியரா? எக்ஸலென்ட். சரி, நான் திரும்பவும் சொல்றேன். மேல்னு சொன்னா 4 பார்ட். நீங்க சொல்லிட்டே வாங்க. 4 படிச்சோம் மேல்ல. என்னென்ன? நம்பர் 1 டெஸ்டிஸ் எங்க இருந்தது? நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கடா. டெஸ்டிஸ் எங்க இருந்தது? அப்டம், லோயர் ஆஃப் அப்டாமன். எதுக்காக ஸ்க்ரோட்டம் போச்சு? ஏன்னா பாடி டெம்பரேச்சரோட கம்மியா இருக்கணும் அங்க போச்சு. சோ டெஸ்டிஸோட கிராஸ் செக்ஷன் எடுத்தீங்கன்னா என்ன இருந்தது? இது மேம் டியூபுலர், ஐயோ கம்பார்ட்மெண்ட் இருந்தது. கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சு. கம்பார்ட்மெண்ட்க்குள்ள செமினிஃபெரஸ் டியூப். செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ். செமினிஃபெரஸ் டியூபிள்ல செல் செல்ஸ், மேல் ஜெர்ம் செல்ஸ். வெரி குட். அந்த மேல் ஜெர்ம் ஸ்பெர்ம் வந்து ஸ்பெர்மாட்டோகோனியா மூலமா ஸ்பெர்ம் கொண்டு வரும். ஸ்டெராய்ட் செல்ஸ் வந்து ஸ்பெர்முக்கு நரிஷ்மென்ட் கொடுக்கும். அது வந்து அந்த கம்பார்ட்மெண்ட் செமினிஃபெரல் டியூபுக்கு நடுவுல இருக்க கேப் பேர் வந்து இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ். வந்து லிகேட் செல்ஸ். லிகேட் செல்ஸ் இருக்கும். வெரி குட். செல்ஸ் தான் வந்து டெஸ்டோஸ்டிரான் மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸா வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஆக்சஸரி டக்ட். டக்ட் என்னென்ன டக்ட்? ரீட்டா டெஸ்டிஸ், வாசா எஃபரன்ஸா, எபிடர்மிஸ், சார்டன் டிஃபரன்ஸ். கரெக்ட். அப்புறம் வந்து ஆக்சஸரி கிளாண்ட். 3 பேர் யார் யாரு? prostate gland, corpus gland. Very good. Very good. Very good. Next, நாலாவது external genitalia, that is penis. broad part க்கு என்ன பேரு? glans penis. அதுல கவர் பண்ணிருக்கு foreskin. Very good. சில பேர் பாத்தீங்கன்னா இந்த foreskin ரிமூவல் பண்ணுவாங்கம்மா. சிலர் ட்ரெடிஷனலா பண்ணுவாங்க சில கம்யூனிட்டிஸ்ல. அதுக்கு பேரு சர்க்கம்சிஷன் சொல்லுவாங்க. Oh my god. ஓகேவா? சர்க்கம்சிஷன்னா ரிமூவல் ஆஃப் foreskin. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப சொல்லுடா சக்தி, மேல் ரீப்ரொடக்ஷன் குழப்புதா ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கு மேம். அவ்வளவுதான். இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு படிச்சீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் ஃபீமேல் போலாமா பசங்களா? மேம் அது பேர் என்ன சொன்னீங்க? சர்க்கம்சிஷன் பா. இது இப்ப ட்ரெடிஷனலா இப்ப நம்ம காது குத்துறதெல்லாம் பண்றோம்ல, இது போல அவங்க அந்த இது மட்டும் டிப்பு மட்டும் ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு சர்க்கம். CIRCUMCISION சர்க்கம்சிஷன். ஓகே மேம். வீட்ல கேட்பாங்க எல்லாம். சரி, இப்ப நம்ம இதுக்கு போலாமா? ஃபீமேல் போலாமா? எஸ் மேம். ஓகே, ஃபீமேல்ல நான் இதுக்கும் அந்த ஒயிட் போர்டே எடுத்துக்கிறேமா, அதுக்கு அப்புறம் இங்க உள்ள வரலாம். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியுது. சோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொன்னேன்? என்ன சொன்னமா? வாயை திறக்காதீங்க. ovaries, accessory ductல யார் யாரெல்லாம் வருவா இதுல? oviduct. வெரி குட். fallopian tube, uterus, cervix எல்லாரும் இதுல வந்துருவாங்க. சரியா? accessory gland இது ஆக்சுவலி உங்க புக்ல கொடுத்திருக்க மாட்டாங்கமா, பட் நான் சொல்றேன் பேரு. சரியா? ஓகே மேம். accessory gland vestibular gland னு சொல்லுவாங்க. and mammary gland. ஓகேவா? அதுக்கு அப்புறம் ஃபீமேலோட எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. ஓகேவாமா? இது கிளியரா? இப்ப ஒண்ணா இங்கேயும் படிச்சுன்னு போயிடலாமா? கடகடன்னு ரெடியா இருக்கீங்களா? மேம் நான் பேசுறேன், நீங்க பேசுறது எனக்கு இவ்வளவு நேரம் கேட்கவே இல்லை மேம். வெறும் ஒயிட் போர்ட் தான் இருந்தது. லோகேஷ் மேம், நான் இவ்வளவு நேரம் கேட்டுட்டே இருந்தேன் மேம். ஆனா என்ன கேட்டுட்டு இருந்த லோகேஷ்? நீங்க பேசுறது எனக்கு கேட்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன் மேம். நீ சொன்னதும் எங்களுக்கும் கேட்கல. உங்களுக்கு யாரா கேட்டுச்சாமா? இல்ல மேம். மேம் கேட்கல எனக்கும். ஒண்ணு இல்லடா, போர்ட்ல தான் எழுதி போட்டிருக்கேன் பாரு. இதுதான் போறோம்னா நடத்த போறேன். சரியா? மியூட்ல போடுங்கம்மா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஓவரிஸ் பாத்துறலாம். இத நல்லா சொல்லி கொடுத்துறேன். இப்போ
இதுதான் நம்மளோட பெண்களோட ஓவரி, பேர் ஆஃப் ஓவரி. இதுல இந்த இடத்துல தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு செல் சைக்கிள் அண்ட் டிவிஷன் நடத்தினப்ப சொன்ன ஞாபகம் இருக்கா? பெண்களுக்கு முட்டைலாம் ப்ரோஃபேஸ் 1லயே அரெஸ்ட் ஆயிரும் அப்படின்னு. சோ இந்த மாதிரி நிறைய முட்டைங்க அவங்க பிறக்கும் போதே, அதாவது அம்மா வயித்துல 25 வாரமா இருக்கும் போதே அவங்களுக்கு இது மாதிரி நிறைய டெவலப் ஆயிடும். பட் என்னன்னா அரெஸ்ட் ஆயிடும். அரெஸ்ட் ஆகி இருக்கும். எப்போ ரிலீஸ் ஆகும்? மாசத்துக்கு ஒன்னொன்னா அவங்க புபர்ட்டி வர்றாங்கல்ல அப்பதான் ரிலீஸ் ஆகும். இது புரியுதாமா பசங்களா? இது பெண்களோட ஓவரீஸ். இந்த இடத்துல கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் அவுட்டர் ரீஜியன்ல. இந்த மாதிரி கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான பிரைமரி ஃபாலிக்கல்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஃபாலிக்கல்ஸ். அம்மா வயித்துல பெண்கள் கருவா இருக்கும் போதே ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் எப்போ இது வளரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரெஸ்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகும்னா, இவங்க இப்ப புபர்ட்டி அடைய போறாங்கல்ல, அந்த டைம்ல இவங்களோட பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருக்கிற FSH அது வந்து இந்த ஃபாலிக்கல்ல தூண்டி விடும். தூண்டி விட்டு ஏதாவது ஒண்ணுதான் ஒரு மாசத்துக்கு, சரியா? தூண்டி விட்டு பிரைமரி ஃபாலிக்கல் இப்ப என்னவா மாறும்? செகண்டரி ஃபாலிக்கல், அப்புறம் டெர்ஷியரி ஃபாலிக்கல், மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல். சரியா? சோ பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி, அப்புறம் இப்ப என்னவாயிடுச்சு? மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கலா டெவலப் ஆயிடுது. இந்த டைம்ல தான் பெண்களோட பிட்யூட்டரியில இருந்து LHன்ற ஒரு ஹார்மோன் அதிகமா சுரக்கும். லியூட்டினைசிங் ஹார்மோன் நேரா போய் இந்த முட்டைய இதுல இருந்து வெளியே விட செய்யும். மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல் குள்ள இருக்கிற எக்க ரிலீஸ் பண்ணும். இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேரு? ஓவியுலேஷன். ஓவியுலேஷன். ஓகேவா? இது புரிஞ்சிருச்சாமா? இப்போ இந்த முட்டை வெளியே வந்துருச்சு. இந்த பின்னாடி இருந்த ஃபாலிக்கல் என்ன ஆகும்ன்றது உங்க மனசுல கேள்வியா இருக்கும். இருக்குமா இல்லையா? இது என்ன ஆகும்னா, இந்த வெறும் ஃபாலிக்கல் மட்டும் அப்படியே தன்னையே சுருக்கிக்கிட்டு ரெக்ரெஸ் பண்ணிக்கிட்டு கார்பஸ் லூட்டியமா மாறும். என்னவா மாறும்? இந்த லூட்டியம்குள்ள ஒரு ஹார்மோன் சுரக்கும். இந்த ஹார்மோன் பேரு தான் ப்ரொஜெஸ்டெரான். எண்டோமெட்ரியம் திக் பண்றதுக்காக யூஸ் ஆகும். இது புரிஞ்சுதாமா? இதுதான் நம்ம உடம்புல ஒவ்வொரு மாசமும் நடக்குது. சோ எண்டோமெட்ரியம் இந்த ப்ரொஜெஸ்டரான் நல்லா திக் பண்ணி வைக்கும். ஃபர்டிலைசேஷன் ஆகுதா பார்க்கலான்னு. திக் ஆகல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ப்ரொஜெஸ்டரான் செக்ரீட் பண்றத ஸ்டாப் ஆயிடும். அந்த முட்டை மென்சஸ் வழியா வெளியே வந்துடும். அன்ஃபர்டிலைஸ்ட் எக் வெளியே வந்துடும். இது புரியுதா? இப்போ நீங்க கேட்கலாம், அப்ப இந்த கார்பஸ் லூட்டியம் என்ன மேம் ஆகும்? ப்ரொஜெஸ்டரான் நின்ன பிறகு இது வந்து தன்னையே இன்னும் நல்லா சுருக்கிக்கிட்டு ஒரு கார்பஸ் ஆல்பிகன்ஸ். ஓகேவா? இதுதான் நம்ம ஓவரியில நடக்கிற செயல்கள். கிளியரா இருக்கா? பாருங்க டக்கு டக்குன்னு. கிளியரா இருந்தா ஆக்சஸரி டக்ட் போவேன். கிளியரா? டக்ட் போலாமா நானு? எஸ் மேம். ஓகே. இங்க பாருங்கம்மா, டக்ட் வந்துட்டோம். இப்போ இதுதானே நம்மளோட ஓவரி பத்தி. ஒரு மந்த்தும் ஒரு அன்ஃபர்டிலைஸ்டு எக் மட்டும் தான் வெளிய வரும். மென்சஸ்ல அன்ஃபர்டிலைஸ்டு வரும். ஃபர்டிலைஸ் ஆச்சுனா பிரெக்னன்சி ஆயிடும். ஓகே. ஆமா, ஒண்ணுதான் வரும்.
இப்ப நீங்க பாத்தீங்கல்லமா ஒயிட் போர்டு வந்துருச்சு. இது வந்துருச்சாமா பிபிடி? எஸ் மேம். மேம் வந்துச்சு மேம். இப்ப நானும் ஓவரி பத்தி சொல்லி கொடுத்து முடிச்சேன். அடுத்தது நம்ம எதை பத்தி படிக்கணும்? ஆக்சஸரி டக்ட். சோ இங்க பாருங்க, இந்த முட்டைய இது வெளியே விட்டுருச்சா? அங்க ஸ்பெர்ம் போற பாதைய நீங்க ஆக்சஸரி டக்ட் நீங்க, அது போல இங்க ஓவம் போற பாதைய நம்ம என்னன்னு சொல்றோம்? ஓவிடக்ட். ஆக்சஸரி டக்ட்ல ஒரு பகுதி ஓவிடக்ட். இந்த ஓவிடக்ட்ல இந்த முதல்ல இது பாருங்க, இப்படி விரல் மாதிரி தெரியுதா? எஸ் மேம். ஃபிங்கர் இந்த இடத்துக்கு பேரு இன்ஃபண்டிபுலம் வித் ஃபிம்ப்ரியே. இதுக்கு என்ன பேரு? இன்ஃபண்டிபுலம். இருக்கிற இந்த ரீஜியனுக்கு பேரு ஆம்புலா, இந்த ரீஜியனுக்கு பேரு இஸ்துமஸ். சோ ஓவிடக்ட்ல 3 பார்ட். என்னது? இன்ஃபண்டிபுலம், ஆம்புலா, இஸ்துமஸ். சோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முட்டை வந்து நான் மொட்டைல், அதால மூவ் ஆக முடியாது. அதால இங்க யார் இருப்பா? சீலியேட்டட் செல். இந்த சீலியேட்டட் செல்ஸ் இந்த முட்டைய அப்படியே தள்ளிவிடும், இவ்வளவு தூரம் வரைக்கும் தள்ளிவிடும். இது புரியுதா? இப்போ இங்கேயேதாமா நிக்கும். ஃபர்டிலைசேஷன் எங்க நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஆம்புலரி இஸ்துமஸ் ஜங்ஷன்ல தான் நடக்கும். sperm has to come here and fertilization will occur in the எந்த ஜங்ஷன்ல? ஆம்புலரி ஜங்ஷன்ல தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். இது புரிஞ்சுதா? சரி. இப்போ ஃபர்டிலைசேஷன் நடந்தா ஓகே, நடக்கல அப்படின்னும் போது இந்த அன்ஃபர்டிலைஸ்ட் எக் அடுத்து எங்க வருது பாருங்க? யூட்ரஸ்க்கு வருதா? எஸ் மேம். யூட்ரஸும் அப்போ ஆக்சஸரி டக்ட் தான். இது புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? எஸ் மேம். இந்த யூட்ரஸோட வெளி லேயரை நம்ம பெரிமெட்ரியம்னு சொல்லுவோம். நடுவுல இருக்க மசில் மயோமெட்ரியம், உள்ள இருக்கிறது எண்டோமெட்ரியம். இதுதான் ஒவ்வொரு மாசமும் திக் ஆகுது. ஃபர்ஸ்ட் அது ஃபர்டிலைஸ் ஆகி வருமோன்னு நினைச்சு இது திக் பண்ணி வைக்கும். ஃபர்டிலைஸ் ஆகலன்னா இந்த முட்டை இங்க வந்துச்சுன்னு வைங்க, அன்ஃபர்டிலைஸ்ட் எக். மென்சஸ்ல இந்த அன்ஃபர்டிலைஸ்ட் எக் பிளஸ் இந்த திக்கான டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து பிளட்டா வெளியே வந்துடும். மேம் எப்படி மேம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அது அன்ஃபர்டிலைஸ்ட் எக் ஃபெர்டிலைஸ்ட் எக்? அதுக்கு தெரியும் எக் இங்க வந்துருச்சுன்னா, ஏன்னா இங்க உனக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்குல்ல, this progesterone will stop secreting. ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரீட் பண்றத ஸ்டாப் பண்ணுச்சுன்னா இந்த இடம்லாம் டேர் ஆக ஆரம்பிச்சிடும். ஆச்சுன்னா இதோட சேர்ந்து வர வேண்டியதுதான் வெளியே. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேமா எல்லாருக்கும்? ஓகே. எனக்கு என்னடா கொய்யின் சத்தம் கேக்குது? அதுலதான் ஏதோ ஆயிடுச்சோன்னு. இப்ப நின்றுச்சா? நின்றுச்சு மேம். நின்றுச்சு. எஸ் மேம். ஸ்டார்ட் ஆயிடுச்சா? என்னது? ஸ்டாப் ஆயிடுச்சுனா மேம். அந்த சவுண்ட். ஓகே மேம். ஓகே. இப்ப யூட்ரஸ் பத்தியும் சொல்லிட்டேன் நான். பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியம்ல தான் சேஞ்சஸ் நடக்கும். இது புரிஞ்சுதா? எஸ் மேம். ஆமாண்டா சிலம்பரசன். எஸ். அந்த இடத்துல ஆர்டரிஸ்லாம் இருக்கும்ல, டிஷ்யூ டேர் ஆகுதுனால பிளட் கண்டிப்பா வரும். வித் பிளட், டிஷ்யூ அண்ட் அன்ஃபர்டிலைஸ்ட் எக்கோட வெளியே வந்துடும். தட் இஸ் மென்சஸ். மறுபடியும் கேக்குது. ஏய் யாரா அது? சத்தமா இருக்கு, என் காது போயிடும் அப்புறம். வேணும்னே பண்றீங்களாடா? தெரியல யார் பண்றாங்க. சரி. யூட்ரஸ் நான் வெஜைனா அங்க சொல்ல மறந்துட்டேமா. வெஜைனாவும் பாத்தீங்கன்னா ஆக்சஸரி டக்ட்ல தான் வரும். வெஜைனா. சோ இது யூட்ரஸ். யூட்ரஸோட வாய், கருப்பை வாய் சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் தான் சர்விக்ஸ். சர்விக்ஸ். அந்த சர்விக்ஸோட இந்த பக்கம் என்ன இருக்கும்? வெஜைனா இருக்கும். புரியுதா? ஓகே. இப்போ நம்ம ஆக்சஸரி கிளாண்ட்ஸ் சொன்னோம்லமா, புக்ல கிடையாது, நான் ஒயிட் போர்ட்ல எழுதிருக்கேன் பாருங்க. வைக்கிறேன். மினியா எழுதிட்டேன்டா, வெஸ்டிபுலர் கிளாண்ட்னு எழுதிருக்கேன் பாரு. எழுதிருக்கேனா? எஸ் மேம். இதுல ஒண்ணுக்கு பேரு கிரேட்டர் வெஸ்டிபுலர்,
இன்னொன்னுக்கு பேரு லெஸ்ஸர் வெஸ்டிபுலர். இது எல்லாமே டக்ட்ல தான் மேம் வரும். இல்லம்மா கிளாண்டுமா. டக்ட் முடிச்சிட்டேன்டா நானு. எஸ் மேம். டக்ட் முடிச்சிட்டேன்ல. ஃபெலோப்பியன் டியூப், யுட்ரஸ், சர்விக்ஸ், வெஜைனா. வெஜைனாவோட டக்ட் முடிஞ்சிருச்சு மேம். டக்ட் முடிஞ்சிருச்சு. ஆமா. எஸ் மேம். இப்போ மா சத்தமா இருக்குமா, உங்க வீட்ல ரொம்ப பேசுறாங்கம்மா. படிப்புக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் நம்ம. நீங்க பாக்குறீங்கல்ல, நான் போனு கூட எடுத்துட்டு வர மாட்டேன். யாராவது இங்க அந்த லிங்க் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்து வச்சுட்டா கூட பேசும்போது எடுத்துட்டு போயிடுங்கன்னு கொடுத்துருவேன். உள்ள வரவங்க கிட்ட கூட நான் பேச மாட்டேன், சைகை தான். ஆனா நீங்க பாருங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வீட்டுல பேசினே இருக்கீங்க. நீங்க பேசுறீங்க, வீட்டுல இருக்கவங்க பேசுறது எல்லாம் எனக்கு கேக்குது. இவ்வளவு பேர் பேசினா எனக்கு எப்படி காது வலிக்கும். சோ இதுல பொறுத்த அங்க வந்து நம்மளுக்கு செமன்னு ஒரு ஃப்ளூயிட் தேவையா இருந்தது. பட் இங்க அது மாதிரி எதுவும் கிடையாது. இது இருக்கிற இடமே பாத்தீங்கன்னா நியர் அவர் வெஜைனா. சோ அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப எதுக்கு மேம் இந்த கிளாண்டுனா? கப்புலேஷன் அப்ப லூப்ரிகேஷனுக்காக. சரியா? டூரிங் கப்புலேஷன் திஸ் வில் ஹெல்ப் இன் லூப்ரிகேஷன். புரியலன்னா என்னால இதுக்கு மேல கிளியரா சொல்ல முடியாது சக்தி. அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்னால. கப்புலேஷன் அப்ப லூப்ரிகேஷனுக்கு பயன்படும், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இதுக்கு மேல என்னால இது கிளியரா சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கணும். சரியா? வெறும் ஒரு என்ன சொல்றது, ஆயிலி லைக் fluid will come which will help in copulation. ஓகே ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா மேமரி கிளாண்ட். சரிங்களா? அடுத்த கிளாண்ட் வந்து மேமரி கிளாண்ட். இது நான் இது ஷேர் பண்றேமா, ஒயிட் போர்டு. ஒயிட் போர்டுல தான் மேம் இருக்கு. சாரிமா, ஒயிட் போர்டு இல்லம்மா, பிபிடி ஷேர் பண்றேன். பிபிடி வந்துருச்சா மேம்? அந்த கிரேட்டர் அண்ட் லெஸ்ஸர் ரெண்டுமே ஒரே வேலை தான் பண்ணுமா மேம்? ரெண்டுமே அந்த ஃப்ளூயிட் தான்ப்பா. ஆயில் லைக் ஃப்ளூயிட், ஃபங்க்ஷன் இஸ் லூப்ரிகேஷன். வேற எந்த வேலையும் கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேமரி கிளாண்ட்ல சோ மேமரி டியூபியூல்ஸ் இருக்குமா இந்த இடத்துல. ஜஸ்ட் இங்க இந்த பிக்சர் மட்டும் பாருங்க, புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஹியர் வி ஹேவ் ஆல்வியோலை. இந்த ஆல்வியோலைன்றது ஒரு சாக், ஒரு பை மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், கிளஸ்டரா இருக்கும். இதுலதான் மில்க் இருக்கும். இந்த ஆல்வியோலை எல்லாம் சேர்ந்து மேமரி டியூபியூலா மாறும். இந்த டியூபியூல் எல்லாம் இரிட்டேட்டிங்கா இருக்குமா? யாருமா அது நாய்ஸ் கிரியேட் பண்றது? அது யார் வீடுன்னு பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கம்மா, நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரொம்ப காது வலிக்குது. சந்தோஷ் கொஞ்சம் யாருன்னு மானிட்டர் பண்ணு சந்தோஷ். சும்மா எதையோ போட்டு விட்டுறீங்க சவுண்ட், மத்தவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க. அப்படியே எனக்கு காதுல அவ்வளவு சத்தம் கேக்குது. சோ ஃபர்ஸ்ட் இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு? கிளஸ்டர் ஆஃப் மேமரி ஆல்வியோலை இருக்கு. இந்த சாக்குக்குள்ளதான் மில்க் செக்ரீட் ஆகும். செக்ரீட் ஆன மில்க் எல்லாம் சேர்ந்து டியூபியூலுக்கு வரும். டியூபியூல்ஸ் எல்லாம் சேர்ந்து டக்ட் வரும். டக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் வீங் நாப்ல ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுது பாருங்க. அதுக்கு பேரு ஆம்புலான்னு சொல்லுவோம். இந்த ஆம்புலாலாம் எங்க ஜாயின் ஆகும்னா லாக்டிஃபெரஸ் டக்ட். இது எங்க வெளியே வரும்னா நிப்பிள். ஓகேவா? நான் திருப்பியும் பார்த்து சொல்றேன், நல்லா கவனிங்க. பாதை மில்கோட பார்த்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆல்வியோலை கிளஸ்டர், அங்க இருந்து டியூபியூல், டியூபியூல்ல இருந்து டக்ட், டக்ட்ல இருந்து ஆம்புலா, ஆம்புலால இருந்து லாக்டிஃபெரஸ் டக்ட், அங்க இருந்து நிப்பிள். ஓகேவாமா? எஸ் மேம். இஸ் இட் கிளியர்? கிளியர் மேம். எஸ் மேம். ஓகே. இப்போ நான் ஒயிட் போர்டு போறேமா. ஃபீமேலோட எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியாவோ அங்க நடத்திடுறேன். ஓகே, இங்க பாத்தீங்களா ஃபீமேல் எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா இங்க போட்டிருக்கிறது தெரியுதாமா? ஒயிட் போர்டு வந்துருச்சா? நோ மேம். வந்துருச்சு. ஓகே, இங்க கவனிங்க. எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா ஃபீமேல்ல நம்பர் 1 மான்ஸ் பியூபிஸ். மான்ஸ் பியூபிஸ்ன்றது cushion or fatty like area where the pubic hair will be present for female. Okay va? Then they have a lip like structure known as labia majora. Lip போல ஒரு structure, பெரிய lip, and small lip like structure known as
லேபியா மைனோரா அண்ட் தென் ஒரு ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கு பேரு கிளிட்டோரிஸ். ஓகேவா? அண்ட் வெஜைனாவை பார்ஷியலா கவர் பண்ண மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கு பேரு ஹைமன். ஓகேவாமா? ஓகே மேம். I am repeating it again. Mons pubis, cushion like or fat like structure where pubic hair will be present. Then it has labia majora, a lip like structure. Then labia minora, smaller lip like structure, and a finger like structure known as clitoris. Then hymen is the partial covering which covers the vagina. Is it clear? Yes ma'am, clear ma'am. Okay ma. So male reproductive, female reproductive full-ஆ நான் முடிச்சிட்டேன். ஓகேவா? அடுத்து போட்டுமா? போலாம் மேம். ஓகே. அடுத்து கேமெட்டோஜெனசிஸ் படிச்சுப்பீங்களா இல்ல அதுவும் நடத்தணுமா? அது படிச்சு போ மேம். ஈஸியா இருக்கா? எல்லாரும் சொல்லுங்க, இல்லனா நான் நடத்துவேன். அதுக்கு தான் நாங்களே படிச்சுப்போம். நாங்களே படிச்சுக்கலாம். கேமெட்டோஜெனசிஸ் ஈஸி படிச்சுக்கலாமா? சரி. ஆமா சிலம்பரசன், லங்ல எப்படி ஒரு பை இருக்கோ அது போலதான் இதுவும் பேக். சரியா? பேக் லைக் ஸ்ட்ரக்சர், அதாலதான் ஆல்வியோலைன்னு இங்கேயும் சொல்றோம். அதுவே இது கிடையாது. ஆல்வியோலை அப்படின்னாலே சாக்குன்னு அர்த்தம். இது போல இருக்கும். அதே மாதிரி இங்க இருக்கிறதால அதே பேர் இங்க. ஓகேவா? சரி, அப்ப நான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடத்தட்டுமாமா? எஸ் மேம். எஸ் மேம். கவனிங்க. ஒயிட் போர்ட்ல நடத்தட்டுமா இல்ல பிபிடில நடத்தட்டுமா? ஒயிட் போர்ட் மேம். ஒயிட் போர்ட்ல தான் நல்லா புரியுதா? இஷ்டம் மேம். ஒயிட் போர்ட்னா டக்குனு முடிஞ்சது, இல்ல பிபிடினா சென்டென்ஸ் பார்க்க வந்திருக்கு. ஓகே, இப்போ எதுல இருக்கீங்க நீங்க? ஒயிட் போர்ட். ஒயிட் போர்ட்ல தான் இருக்கீங்க. ஒயிட் போர்ட்ல தான் மேம். ஓகே. கேமெட்டோஜெனசிஸ் படிச்சு பாருங்க பசங்களா. அப்படி இன் கேஸ் உங்களுக்கு புரியலனா திரும்பி ஒரு நாள் நான் சொல்லி தரேன். எஸ் மேம். சரியா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேம். இந்த ஃபேசஸ் நடத்தும்போது நீங்க சொன்னீங்கல மேம், இப்போ இங்க நடத்தும்போது கிளியரா நடத்துறேன்னு. எந்த ஃபேஸ்பா? ப்ரோ ஃபேஸ், மெட்டா ஃபேஸ் அதெல்லாம் அதுதான் நான் சொன்னேனே, இங்க வந்து உங்களுக்கு அரெஸ்ட் ஆயிரும்னு. புரியலையா? ஓவரி நடத்தும் போது இங்க சொன்னேன்லப்பா, ப்ரோஃபேஸ் 1ல இந்த இடத்துல அரெஸ்ட் ஆயிடும். அதாவது 25 வாரம் அம்மா வயித்துல 25 வார குழந்தையா இருக்கும் போதே எல்லா முட்டையும் ஃபார்ம் ஆயிரும். அப்பவே அரெஸ்ட் ஆகாம ப்ரோஃபேஸ் 1 மெட்டாஃபேஸ் 1ன்னு வந்திருந்தா புபர்ட்டி அப்பயே நடந்திருக்கும். பட் அவங்களுக்கு இந்த இடத்துல அரெஸ்ட் ஆனதாலதான் அவங்க அந்த 12 வயசு 14 வயசு ஆகும்போது ப்ரோஃபேஸ் 1 ரிலீஸ் ஆகி மெட்டாஃபேஸ் அப்படின்னு போனதால இந்த இடத்துல இந்த செல்லு மெச்சூர் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே ஓகேமா. சோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இதுலயே நடத்தவா? ஒயிட் போர்ட்லயே? எஸ் மேம். ஓகே, நல்லா கவனிங்க. சில பேர் புரியும் நீங்க, சில பேர் எனக்கு புரியல மேம் நீங்க. உங்களுக்காக தான் இது திரும்ப சொல்றேன் நானு. ப்ளீஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. menstrual cycle இதுக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா 4 phases. நம்பர் 1 menstrual phase. இது ஒவ்வொரு ஃபீமேல பொறுத்தது. சில பேருக்கு 0ல இருந்து 3 நாள் நடக்கும், சில பேருக்கு 5 நாள் நடக்கும். 0 to 5 days. ஓகேங்களா? அடுத்த சைக்கிளுக்கு பேரு, ஃபேஸ்க்கு பேரு ஃபாலிகுலர் ஃபேஸ். இது வந்து 6வது நாள்ல இருந்து 13வது நாள் 6th to 13th day இது நடக்கும். அடுத்து ஓவியுலேட்டரி ஃபேஸ், அதாவது கிராஃபியன் ஃபாலிக்கல்ல இருந்து அந்த முட்டை வெளியே போற நாள். இது என்னைக்குன்னா 14வது நாள். அடுத்த ஃபேஸ் லூட்டியல் ஃபேஸ். இது 15வது நாள்ல இருந்து அவங்களோட அந்த 28வது நாள்
திருப்பியும் மென்சஸ் ஸ்டார்ட் ஆயிடும். இது புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே. இப்ப ஒரு ஃபேஸ்லயும் என்னென்ன நடக்கும் நான் கிளியரா சொல்றேன், கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. எஸ் மேம். என்ன சிலம்பரசன் ஏதோ மெசேஜ் அனுப்பியிருக்க கேமிட்டோஜெனிசிஸ்னு. ஒரு கிளான்ஸ் ரெண்டுமே புரியல மேம். ரெண்டுமே ஒரு கிளான்ஸ் சொல்லி தருவீங்க. சொல்லி தரணுமா? எல்லாமே சொல்லினே இருந்தேன்னா என்னால எப்படா முடிக்க முடியும் கிராஷ் கோர்ஸ்ல? சரி சொல்லுங்க. சரியா? இது புரிஞ்சுதாடா? இப்போ ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதுதான் ஒரு ஃபீமேலோட எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியம் லேயர் நல்லா திக் ஆயிடுச்சா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே. இப்போ இந்த முட்டை இங்க இருந்து இப்படி வந்துச்சு. ஏன்னா ஃபர்டிலைசேஷன் நடக்கலன்னா இங்கதான் நடந்திருக்கணும். ஃபர்டிலைசேஷன் நடக்கலன்னு இந்த முட்டை என்ன ஆகும்? இந்த இடத்துக்கு வந்துருது. அன்ஃபர்டிலைஸ்ட் எக் இவ்வளவு தூரம் வந்துச்சு. இந்த இடம் இப்போ நம்ம சொன்னோம் எண்டோமெட்ரியம் நல்லா திக்கா ஆக்கிடுச்சு. யார் ஆக்குனான்னு ஏற்கனவே சொன்னேன். ப்ரொஜெஸ்ட்ரான் இல்லையா? ப்ரொஜெஸ்ட்ரான் திக்கா ஆக்கி வச்சிருக்குது. இப்போ ஃபர்டிலைசேஷன் நடக்கலன்னா இப்படியே திக்காவே இருக்க கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மாசமும் இதே மாதிரி திக்கானா இந்த பாதையா அடைஞ்சிரும். அதனால திக்கானது இறங்கி ஆகணும் கீழே. சோ அதாலதான் இந்த முட்டை பிளஸ் திக்கான இது எல்லாம் சேர்ந்து மென்சஸா வெளியே வர்றதுக்கு 0ல இருந்து 5 நாள் நடக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மென்சஸ். இது புரிஞ்சுதா? எஸ் மேம். புரிஞ்சுது மேம். ஓகே. இப்போ இது ஃபுல்லா வந்துச்சு. இந்த திக்கான இதெல்லாம் போயிடுச்சு. திக்கானதெல்லாம். இப்போ உடனே இந்த பெண்ணோட ஓவரிக்குள்ள 6வது நாள் என்ன நடக்குது? ஓவரிய நான் இங்க ஜூம் பண்றேன். ஏற்கனவே இருந்தது இல்லையா அந்த ஃபாலிக்கல், பிரைமரி ஃபாலிக்கல் நிறைய இருக்கும்னு. இதுல ஒரு ஃபாலிக்கல்ல FSH ஹார்மோன் தூண்டி விடுதா? தூண்டி விட்டு பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி வரைக்கும் 13வது நாள் வரைக்கும் வருது. அதாலதான் ஃபாலிக்கல் தூண்டி விடுறதால இந்த ஃபேஸ்க்கு என்னன்னு பேரு? ஃபாலிகுலர் ஃபேஸ். சோ 13 நாள்ல இது மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிகுலா மாறிடுது. இப்ப நான் என்ன சொன்னேன்? LH வந்து முட்டைய தூக்கி வெளிய போட்றோம். ரிலீஸ் பண்ணி விடும். ரிலீஸ் பண்ணி விடுதா? இதுதான் என்ன ஃபேஸ்? இது என்னைக்கு நடக்கும்னு சொன்னேன்? 14th டே. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஓவியுலேட்டரி ஃபேஸ். இந்த क्वेश्चन நீங்க கேட்டாங்க மேம் போர்ட் எக்ஸாம்ல கூட. ஆமா 2 மார்க் மேம். 2 மார்க் கேட்டாங்க. இது இருக்கும்னு. 2 மார்க்ல கேட்டாங்க மேம். ஓகே குட். சோ 14வது நாள் முட்டைய வெளிய விட்டுருச்சு. இத பாருங்க இங்க போட்டேன் நான் அந்த முட்டைய. விட்டுருச்சா? இப்போ அடுத்த 14 நாள் வரைக்கும் இவர் என்ன பண்ணுவாரு? ஸ்லோவா இங்க இருந்து இப்படி டிராவல் ஆகி இங்க வந்து இப்படி நிப்பாரு. ஸ்பெர்ம் வருதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பாப்பாரு. ஓகேவா? அதுக்குள்ளார இங்க கார்பஸ் லூட்டியம் என்ன பண்ணிடும்? ப்ரொஜெஸ்ட்ரான ரிலீஸ் பண்ணி ப்ரொஜெஸ்ட்ரான் என்ன செய்யும்? இத எண்டோமெட்ரியத்தை திக் பண்ணுது. சோ கார்பஸ் லூட்டியம் ஃபார்ம் ஆனதால இந்த ஃபேஸ்க்கு என்னன்னு பேரு? லூட்டியல் ஃபேஸ். இப்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவியுலேட்டரி ஃபேஸ்ல கார்பஸ் வந்துறோம்ல மேம். ஓவியுலேட்டரி ஃபேஸ் அப்போ மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிகல் ஜஸ்ட் ரிலீஸ் தான் பண்ணும். எஸ் மேம். அவர் வெளிய போன பிறகுதான் கிராஃபியன் ஃபாலிகல் லூட்டியமா மாறும். எஸ் மேம். லூட்டியம் ப்ரொஜெஸ்ட்ரானை செக்ரேட் பண்ணி இத திக் பண்ணி விட்டுருச்சு. ப்ரொஜெஸ்ட்ரான் ஒரு 14 டேஸ்க்கு செக்ரேட் ஆயினே இருக்கும். இப்ப ப்ரொஜெஸ்ட்ரானுக்கு தெரிஞ்சு போச்சு இனிமேல் என்ன வராது? எக் வராதா? இன்னும் ஃபர்டிலைஸ் ஆகாது. ஃபர்டிலைஸ் ஆகாது, ஸ்பெர்ம் வராதுன்னு தெரிஞ்ச உடனே ப்ரொஜெஸ்ட்ரான் அதோட செக்ரீஷனை ஸ்டாப் பண்ணிடும்.
அதுக்குள்ள இவரு இங்க வந்து நிப்பாரு. இப்ப திரும்பியும் என்ன வரணும்? புரியல மேம். இப்ப திரும்பியும் அடுத்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இங்க வந்துருச்சு. அவ்வளவுதான். இதுதான் ஒவ்வொரு மாசமும் பெண்களோட உடம்புல நடக்குது. இன்கேஸ் ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா, இன்கேஸ் இந்த இதுல, பட் இது நான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இன்கேஸ் ஃபர்டிலைசேஷன் நடந்தது அப்படின்னு சொன்னா, இந்த கார்பஸ் லூட்டியம் ப்ரொஜெஸ்ட்ரானை பிரெக்னன்சி பீரியட் ஃபுல்லுக்கும் செக்ரீட் பண்ணினே இருக்கும். அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் என்ன பண்ணும், இந்த இடத்தை இன்னும் நல்லா திக் பண்ணி இந்த எம்ப்ரியோ வந்து உட்கார்றதுக்கு, இனிமேல் இது எம்ப்ரியோன்னு சொல்லணும், ஜைகோட்டா ஃபார்ம் பண்ணி கருவா வந்து இந்த இடத்துல உட்கார்ந்துக்கும். அந்த கருவுக்கு தேவையான எல்லா வேலையையும் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் செய்யும். அதால இதுக்கு பேரு பிரெக்னன்சி ஹார்மோன். ஓகே மேம். ஓகே வாடா, சைக்கிள் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. ஓகே, இதுல எந்த டவுட்டும் இல்லையே? இதுல இன்னொரு டவுட் மேம். ஓகே, ஆமாமா, ஃபாலிகுலர் ஃபேஸ் FSH தான் பண்ணும். ஓகே, மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இப்ப யாரோ ஒரு பையன் தெரியல, நானா யாரா அது? இதான் டவுட். புரியுது மேம். யாரு? சந்தோஷா? கார்த்திக். கார்த்திகா? கார்த்திக் இப்போடா எஸ் மேம். கிளியரா இருக்கா? ஒவ்வொரு ஃபேஸ்ல கிளியரா இருக்கு. பாரு, இவன் யாரோ எந்த பையன் கேட்டிருந்தான் கேமெட்டோஜெனிசிஸ் சொல்லுங்கன்னு? சிலம்பரசன். ஒவ்வொருத்தனுக்கா நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன்டா, நான் எப்படா யோசனை முடிக்கிறது? கேட்டிருந்தா நான் கேட்கல. சாரி, கேமெட்டோஜெனிசிஸ்ல இந்த சைடு என்ன இருக்கு? ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். அது போக ஊஜெனிசிஸ். ஆமா, ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்ல நம்ம சொன்னோம் ஸ்பெர்மட்டோகோனியா, அதாவது அம்மா செல் இல்லையா? 2n. 2n. இதுல மொத்தம் 3 ஃபேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. புக்ல கொடுத்துருக்க மாட்டான் ஃபேஸா, பட் நான் இங்க சொல்றேன் உங்களுக்கு. கேமெட்டோஜெனிசிஸ்ல மொத்தம் 3 ஃபேஸ். ஒன்னு மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ், growth phase, maturation phase. சோ இந்த மாதிரி நிறைய 2n மாறுதுல. எஸ் மேம். இது மைட்டோட்டிக் டிவிஷன்ல நடக்கிறதால இந்த ஃபேஸ்க்கு என்னன்னு பேரு? 2n மல்டிப்ளை ஆவறதால என்னன்னு பேருமா? மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ். மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ். சரிங்களா? இப்போ இதுல ஒண்ணு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், அடுத்த ஃபேஸ்க்கு எடுத்துட்டு போலாம். இது ஒண்ணு மட்டும் which will grow in size. சரியா? இப்படி சைஸ்ல பெருசாகும், சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். இதுக்கு பேரு growth phase. நல்லா வளர்ந்துருச்சு பெருசா. growth phase. சரியா? இப்போ என்ன நடக்கும்னா மியோசிஸ் 1. இப்போ இந்த growth phaseல பெருசானதுக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். என்னால எதையுமே ஓவர்லுக்கா கிளான்ஸா சொல்ல முடியாதுடா. சொன்னா டீடைலா தான் போயிருவேன், அது டைம் தான் ஆகுது. நான் என்ன பண்றது? ஓகே மேம். பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். இப்போ இங்க என்ன டிவிஷன் நடக்கும்னு சொன்னேன்? மியோட்டிக் டிவிஷன். மியோசிஸ் 1 நடந்ததுன்னா ரிடக்ஷன் இல்லையா? 2n இப்ப நமக்கு என்னவா ரெடியூஸ் ஆகும்? n ரெடியூஸ் ஆகும். இதுக்கு பேரு செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட். இப்ப திருப்பியும் மியோசிஸ் 2 நடக்கும். மியோசிஸ் 2 நடக்கும்போது மியோசிஸ் 2 மைட்டோசிஸ் மாதிரி தான் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன். n வரும். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு மேட்ரிக்ஸ் மேம். தப்பு. ஸ்பெர்ம் இப்படியா உருண்டையா இருக்குது? Spermatids. Spermatids.
ஸ்பெர்மாட்டிட்ஸ். ஸ்பெர்மாட்டிட்ஸ். இந்த ஸ்பெர்மாட்டிட் வந்து மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ் எடுத்து இது போல மாறும். இதுக்கு பேரு தான் ஸ்பெர்ம். அந்த process பேர் ஸ்பெர்மாட்டோகோனியா தான மேம்? process பேரு ஸ்பெர்மியோஜெனிசிஸ். இல்ல மேம், இங்க ஸ்பெர்மாட்டோகோனியான்னு ஒன்னு வருமே மேம். டேய் கோனியா இதுடா. அதுதான ஆரம்பத்துல இருந்து ஸ்பெர்மாட்டோகோனியா. கோனியானா அம்மா, கோனியானா ஸ்பெர்மாட்டோகோனியா. இதுதான் ஒரு 2n. அந்த அம்மா செல்லுல இருந்து தானே ஸ்பெர்ம் வந்திருக்கு. அங்கேயும் அப்படிதானே படிச்சோம். போலன் மதர் செல்லுல இருந்து மெகா அது போலன் வந்ததுன்னு படிச்சோம்ல. எஸ் மேம். எஸ் மேம், எஸ் மேம். அதே மாதிரி தான் இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஸ்பெர்மியோஜெனிசிஸ். வெறும் மார்ஃபாலஜிக்கலா the conversion of spermatid to sperm is known as spermatogenesis. தப்பு. ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ்னா ஃபுல்லா ஸ்பெர்மாட்டோசோவா. இது மட்டும் மாறுறதுக்கு பேரு ஸ்பெர்மாட்டோசோவா. ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஸ்பெல்லிங் பாருங்கடா. இந்த மாதிரி ரவுண்ட்ல இதுல இருந்து இது மாறுறதுக்கு பேரு ஸ்பெர்மியோஜெனிசிஸ். இது புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே, அடுத்து இங்க போலாமா? எஸ் மேம். ஃபீமேல் எஸ் மேம். ஜெனிசிஸ் போலாமா? எஸ் எஸ் மேம் போலாம் மேம். வேற கலர் போட்டுக்கலாம். ஒரே கலர்ல இருந்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஊஜெனிசிஸ் போறேன். எஸ் மேம். ஊஜெனிசிஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இது என்ன ஃபேஸ்? மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ். மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ். ஃபேஸ்ல சேம் தான மேம்? எல்லாரும் சேஞ்சஸா? சேம் பட் இது பாத்துக்கோங்க. இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ்ல இது போல நிறைய 2n வந்துருச்சா? எஸ் மேம். இப்போ ஏதாவது ஒண்ணு growth phase-ல grow in size-ஆ? எஸ் மேம். வாய்ஸ் வரங்கடா. எஸ் மேம், எஸ் மேம். grow in size 2n. இப்போ இதுக்கு என்ன பேர் கொடுக்கணும்? இது பேரு பிரைமரி oocytes. பிரைமரி oocyte. பிரைமரி oocyte. இப்போ என்ன நடக்கும்னா இங்க மேல்ல பொறுத்த வரைக்கும் மியோசிஸ் 1 ஈக்குவேஷனல் டிவிஷன். பட் ஃபீமேல் அப்படி கிடையாது. இங்க அந்த பிரைமரி போலார் பாடில வரணும். எஸ் மேம். பிரைமரி போலார் பாடி, செகண்டரி போலார் பாடி. சரியா? இப்படி வரும். இதுல ஒண்ணு வந்து நம்ம அங்க கூட படிச்சோம், ஞாபகம் இருக்கா? பிளான்ட்ல கூட 3 பேரை லாஸ் பண்ணிடுவாங்க. ஒரே ஒண்ணு தான் மட்டும். அடுத்து இன்னொன்னு தான் இன்வால்வ் ஆகும் நெக்ஸ்ட். எஸ் மேம். அதே மாதிரி இது n, இதுதான் ஃபங்க்ஷனல். இதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் போலார் பாடி. இது சம்டைம்ஸ் அப்படியே டீஜெனரேட் ஆகி போனாலும் போயிடும். இல்லன்னு வெச்சுக்கோங்க, திரும்பி செகண்ட் மியோசிஸ் 2 வரும்போது என்ன ஆகும்? மறுபடியும் செகண்டரி போலார் பாடி. சொல்றேன். மியோசிஸ் 2ல என்ன ஆகுது பாருங்க. இது இருக்கா? மியோசிஸ் 2 வரும்போது திருப்பியும் அன்ஈக்குவல் டிவிஷன். செகண்ட் போலார் பாடி ஃபார்ம் ஆகும். செகண்ட் போலார் பாடி. இதுதான் உங்களுக்கு ஃபங்க்ஷனல் ஓவம். இது கூட தான் யார் வந்து சேர போறா உங்களுக்கு? ஸ்பெர்ம் வந்து சேரும். ஜைகோட்டா மாறும். இது திருப்பியும் 2 போலார் பாடியா மாறும். சோ மொத்தம் நமக்கு எத்தனை போலார் பாடி? 3 போலார் பாடி. 3 போலார் பாடி. ஃபங்க்ஷனல். இதே மாதிரி தான அங்கேயும் நம்ம படிச்சோம். எஸ் மேம். 2 பேர் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க. இது ஒண்ணு மட்டும் தான் வரும். மேம் கடைசியா இருக்கிறது பேர் oocytes மேம். ஓவம்னு சொல்லலாம்ப்பா. ஓகே மேம். ஏன்னா சைட்னா செல்லுன்னுவீங்க. ஏன்னா நீ oocyteன்னு போது இங்கேயும் நீ கன்ஃபியூஸ் ஆவ. அதனால ஓவம்னு சொல்லிக்கோ. லாஸ்ட் மட்டும் ஓவம். இதெல்லாம் போலார் பாடி. ஆமா. இது சொல்லிடுறேன். இது பிரைமரி oocyte-ஆ? இது வந்து செகண்டரி oocyte. சரியா? இது இது செகண்டரி oocyte. கீழ இருக்கிறது ஓவம். இதெல்லாம் போலார் பாடி.
ஓகே எஸ் மேம். இப்ப கிளியராடா சிலம்பரசன்? போதுமா? புரிஞ்சுச்சா? என்னம்மா இவன் கேட்கவே இல்லையா? அவன் தான் மேம் கேட்டான். எங்கன்னு தெரியல. கஷ்டப்பட்டு சொல்லிருக்கேன்டா ரொம்ப நேரம். கேட்கவே மட்டும் சொல்லிராத. புரிஞ்சுச்சா? மெசேஜ் பண்ணிருக்கான் மேம். சரி, கடைசி வரைக்கும் மைக்க சரி பண்ணாமே முடிச்சிட்டடா. கோர்ஸே மைக் இல்லாம முடிச்சிட்ட. சரி, இது கிளியராமா? அடுத்து போலாமா? போலாமா? எம்பிரியோஜெனிசிஸ் போயிருவோமா? எஸ் மேம். இப்போ உங்களுக்கு கெமிட்டோஜெனிசிஸ், மென்ஸ்ட்ரல் சைக்கிள், ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன், மேல் ரீப்ரொடக்ஷன் எல்லாம் புரிஞ்சிருச்சு. புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சிருச்சு மேம். கேர்ள்ஸ் கிட்ட இருந்து எனக்கு சவுண்டே வரல. மேம் நான் சொல்றேன், எனக்கு புரிஞ்சிச்சு. உன் பேருடா? ஹரிப்ரியா மேம். ஹரிப்ரியா. ஓகே ஹரிப்ரியா. மத்த கேர்ள்லாம் தூங்குறீங்களாடி? புரிஞ்சிருச்சு மேம். ஓகே ஓகே சிலம்பரசன், ஏதோ மைக் ப்ராப்ளம். சரி, அடுத்து இப்ப நம்ம இதுக்கு போயிடலாம். பிரெக்னன்சி அண்ட் டெவலப்மெண்ட். இது வந்துருச்சான்னு பார்த்து சொல்லுங்க பசங்களா. வரல மேம். Nothing has come. What have to do? எனக்கு வந்துருச்சு பசங்களா. ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன். ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டா கவனிங்க. 10 நிமிஷம் கூட எடுத்துக்கலாம்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. ஏன்டா அப்புறமா என்ன வந்து பிளேடு போட்டேன்னு சொல்லி நீ திட்டுறதுக்கா? திட்ட மாட்டியா? சரிம்மா, கவனிங்க. சோ நம்ம சொன்னோம் இல்லையாமா, ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன் இந்த ஆம்புலரி இஸ்துமஸ் ஜங்ஷன். இந்த ஜங்ஷன் தெரியுதா பசங்களா? இங்க பாருங்க, வந்து இங்க சேர்ந்துச்சா, ஸ்பெர்ம் இங்க வந்து சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜைகோட் 2 செல்லா மாறும், 4 செல்லா மாறும், 8 செல்லு புருலா மாறி மாறி இது போல பிளாஸ்டுலா மாறி மாறும். இந்த இடத்துல இப்படி பதிஞ்சிரும். இந்த பதியறதுக்கு பேரு தான் இம்ப்ளான்டேஷன். இது புரியுதா? இதனாலதான் இங்கேயே ஃபர்டிலைசேஷன் நடக்கணும்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இவ்ளோ வேலைங்க இருக்குது. இன்கேஸ் ஃபர்டிலைசேஷன் இங்க நடந்ததுன்னு வைங்க, இந்த வேலை முடியறதுக்குள்ள அது சர்விக்ஸ தாண்டி வெளியே போயிடும். அதனாலதான் இங்கேயே நடக்கணும் ஃபர்டிலைசேஷன். 2 செல்லு 4 செல்லு ஆகி பிளாஸ்டுலாவா மாறி இது வந்து இந்த இடத்துல அப்படி பதிஞ்சுக்கும். இது புரிஞ்சுதா? சரி, இப்ப யுட்ரஸ்ல பதியுது இல்ல, இங்க பதியிற டைமுக்கு அங்க அந்த ஃபீமேலுக்கு மென்சஸ் நடக்காது. பிரெக்னன்ட்டா இருக்கிற அந்த ஃபுல் இதுவும் அவங்களுக்கு மென்சஸ் நடக்காது. ஓகே மேம். சரியா? இது பதிஞ்சிரும். நம்மளுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது கார்பஸ் லூட்டியம் இன்னும் நல்லா ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்பெர்மோ ஓமோ ஃபியூஸ் ஆகும்போது மென்சஸ் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இப்போ பதியும்போது தான மாதிரி கேள்வி கேக்குறேன். இல்ல மேம், பதியும்போது தான மேம் நடக்காதுன்னு சொன்னீங்க. ஏய், இது அன்ஃபர்டிலைஸ்டா ஆனாதானே மென்சஸே வரும். ஓகே மேம். அது ஃபர்டிலைஸ் ஆயிடுச்சுன்னா அது முதல்ல ஏன் அந்த இடத்தை விட்டு அன்ஃபர்டிலைஸ்டா இங்க வரப்போகுது? புரியுதா? இங்க வந்து அதோட சேர்ந்துச்சுன்னா அது வர்றதே வந்து எம்பிரியோவா தான் வரும். உனக்கு ஒரு கருவா தான் வருமே. உள்ள பதியும் போதே கருவா தான் பதியும். சரியா? இது பதிஞ்ச பிறகு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா பிளசண்டா ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும்? பிளசண்டா ஃபார்ம் ஆகும். சரியா? இங்க பாருங்க, தெரியுதா? தெரியுது மேம். பிளசண்டா. இது அம்பிலிக்கல் கார்டு. பிளாக் கலர்ல இருக்கிறது அம்பிலிக்கல் கார்டு. அம்பிலிக்கல் கார்டு வேற, பிளசண்டா வேற. எனக்கு தமிழ்ல தெரியல. தமிழ்ல தொப்புள் கொடி நஞ்சு கொடின்னு நினைக்கிறேன். தொப்புள் கொடி தான். ஓகே. சோ இங்க பிளசண்டான்றது அம்மாவோட எண்டோமெட்ரியமோட சேர்ந்த பகுதி. அம்பிலிக்கல் கார்டு அல்லது தொப்புள் கொடின்றது ஒரு டியூப்.
இங்க இருந்து இப்படி போற டியூப். சரியா? என்ன நடக்கும்னா இந்த பிளசண்டால இருந்து ஒரு ஹார்மோன் ஒண்ணு சுரக்கும். சரிங்களா? நிறைய ஹார்மோன்ஸ் சுரந்து இந்த பாப்பாவை கொஞ்சம் நல்லா பாத்துக்கும். ப்ரொஜெஸ்டரான் அவங்க இவங்க எல்லாருமே இப்ப சுரக்குவாங்க. HCGன்ற ஒரு ஹார்மோன் வரும், ஹியூமன் பிளசண்டல் லாக்டோஜன். இது எதுக்குன்னா பாப்பா வெளியே வரும்போது மில்க் செக்ரேட் பண்றதுக்காக. ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான், ரிலாக்ஸன் எதுக்குன்னா பாப்பா பிறக்கும் போது பயங்கர கண்ட்ராக்ஷன் இருக்கும். கண்ட்ராக்ஷன் சர்விக்ஸ் வந்து நல்லா சுருங்கும். சுருங்கணும், கொஞ்சம் விரியணும். ஒரேடியா சுருங்குனா பாப்பாக்கு கஷ்டம். சோ சுருங்கணும் விரியணும். அதுக்காக என்ன பண்ணும், ரிலாக்ஸினையும் நம்ம ஓவரியும் செக்ரேட் பண்ணும், பிளசண்டாவும் செக்ரேட் பண்ணும். இது புரியுதா? சோ இதெல்லாம் தான் நம்ம பிளசண்டா அண்ட் அம்பிலிக்கல் கார்டோட ஃபங்க்ஷன். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 1ஆம் மாசத்துல ஹார்ட் டெவலப் ஆகும். 2வது மாசத்துல லிம்ஸ் எல்லாம் வரும். மும்மாரி காலம்னு சொல்லுவாங்கம்மா, ட்ரைமெஸ்டர். அந்த 9 மாசத்தை 3 பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்னா 1 2 3, செகண்ட் ட்ரைமெஸ்டர்னா 4 5 6, தேர்ட் ட்ரைமெஸ்டர் 7 8 9. சரியா? சோ இந்த மாதிரி பிரிக்கும் போது இந்த பாப்பா எப்படி ஸ்லோவா டெவலப் ஆகும். இதுல 5வது மாசத்துல தான் அப்படியே மூவ் ஆகும். சரிங்களா? சோ அந்த 9வது மாசம் ரெடி டு டெலிவரி அப்போ தலை வந்து கீழே இருக்க சர்விக்ஸ் பக்கமா நின்னுறணும். இதுதான் நார்மல் டெலிவரி. அப்படி நிக்காம இந்த பாப்பா இப்படி குறுக்கால எல்லாம் இருந்ததுன்னா சிசேரியன் தான் பண்ணி ஆகும். ஓ மை காட். சரியா? இது புரிஞ்சுதுன்னா இந்த மாதிரி நின்னுடும். சோ இப்படி நின்ன பிறகு அந்த அம்மாக்கு ஒரு வலி வர ஆரம்பிக்கும். இந்த வலிக்கு வர ரீஃப்ளெக்ஸ்க்கு யாரு இப்போ நம்மளோட உடம்புல இருந்து இந்த பாப்பா ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பிளசண்டாவும் இந்த பாப்பாவும் சேர்ந்து ஒரு உணர்வை அம்மாவோட ஆக்சிடோசின், பிட்யூட்டரி படிச்சோம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? அது ஆக்சிடோசின் என்ன பண்ணும், இந்த சர்விக்ஸ நல்லா கண்ட்ராக்ட் பண்ணும். சுருக்க சுருக்க கொஞ்சம் கண்ட்ராக்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ், கொஞ்சம் கண்ட்ராக்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ், சுருக்க அப்படியே இந்த பாப்பா எப்படி வெளியே வந்துடும். இது புரிஞ்சுதா? அந்த ப்ராசஸ், அந்த ரீஃப்ளெக்ஸ், அந்த உணர்வுல, அந்த உணர்வுக்கு பேரு தான் ஃபீட்டல் இஜெக்ஷன் ரீஃப்ளெக்ஸ். அதுக்கு என்ன பேரு? குழந்தை வெளியே வரப்போற உணர்வுன்னு அர்த்தம். அதுதான் லேபர் பெயின். ஆக்சிடோசினால அவங்களுக்கு கண்ட்ராக்டா வலி வருதுன்றாங்கல்ல, அதுதான். வலி வந்த பிறகு இதுன்னு சொல்லுவாங்க. இந்த பாப்பாவை சுத்தி தண்ணி இருக்கும், அந்த தண்ணி உடைஞ்சு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்லோவா வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாப்பா. ஓகேவா? ட்வின்ஸ்லாம் வருதுல்ல மேம், அப்ப ஆமா, அப்ப ஸ்பேஸ் இருக்குமா மேம் உள்ள பாப்பா வளர்றதுக்கு? இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. உங்களோட பிளேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். பட் ட்வின்ஸ் யூசுவலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தாலே ட்வின்ஸா இருக்கும்போது அவங்க சி செக்ஷன் தான் பண்ணுவாங்க. லைக் ஃப்ளூயிட் கம்மி, ஏன்னா அந்த நொரிஷ்மெண்ட் 2 பேருக்கும் கிடைக்கணும். ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் குறையுது, ஒரு 7ஆம் மாசத்துலயே ஃப்ளூயிட் குறைய ஆரம்பிச்சதுன்னா அவங்க சஜஸ்ட் பண்ணிடுவாங்க. நார்மலுக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க. முன்னெல்லாம் வந்து தெரியாதுல்ல, அந்த காலத்துல எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. பிறக்கும் போது ஒருத்தர் இருப்பாங்க 2 பேர்ல, அப்படிலாம் இருந்தது. பட் இப்ப வந்து எல்லாருமே அந்த 3 மாசத்துல இருந்தே கரெக்டா பாத்துக்கிறாங்க. ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எப்படி இருக்குது, குழந்தை மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, ஏதாவது லைட் வேரியேஷன்ஸ் பீட்ல, அதுங்களோட பீட் எல்லாம் ஃபீட்டோஸ்கோப்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உண்டு, அதை வச்சு காதுல கேட்கலாம். ஏதாவது மாற்றம் இருந்தாலே டக்குன்னு சி செக்ஷனுக்கு டேட் கொடுத்து எடுத்துடுறாங்க. பேபி growth இருக்காதுல மேம்? ஒரு 8 மாசம் 7ல முடியும் போதுன்னா பிரச்சனை இல்லப்பா. வெளியில நிக்கும்னு சொல்லுவாங்க, நியோனேட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட், அதுல வச்சு இது பண்ணிக்கலாம். இன்குபேட்டர்னு சொல்லுவாங்க, அதுல வச்சு அந்த பாப்பாவை சரி பண்ணிக்கலாம். அதுக்கும் முன்னாடி ஏர்லியா வந்தாதான் கொஞ்சம் கஷ்டம். மேம் இப்போ ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ன்றாங்களா மேம், அது எப்படி மேம் ஃபார்ம் ஆகும்?
கொஸ்டின் Identical. போர்ட் எக்ஸாம்ல கூட நான் தப்பா ஆன்சர் பண்ணிட்டேன். தப்பா ஆன்சர் பண்ண மேம். எனக்கு அதான் கேள்வி. சூஸ்ல கேட்டிருந்தாங்க. புக்ல இருக்கு இல்ல, மேம் அதுக்கு இங்க ஆன்சர். பாருங்க, இப்ப நம்ம என்ன பாத்தீங்க, ஃபெலோப்பியன் டியூப்ல பாத்தீங்கல்ல, ஃபெலோப்பியன் டியூப்ல ஒரு முட்டை போச்சுன்னு பாத்தீங்கல்ல, எஸ் மேம். பார்த்தோமா இல்லையா? இந்த முட்டையோட ஸ்பெர்ம் சேர்ந்ததா? இந்த ஸ்பெர்மோட ஜைகோட்டா மாறுச்சா ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம்? எஸ் மேம். அப்புறம் 2 செல்லா மாறுச்சா? எஸ் மேம். 4 செல்லா மாறுச்சு, 8 செல்லா மாறுது. இப்படி செல்லுங்களா மாறும்போது ஃபுல்லா கட் ஆயிடக்கூடாது. இது ஃபுல்லா கட் ஆகாது யூசுவலா. பட் டியூ டு சம் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன ஆயிடும்னா இது ஃபுல்லா கட் ஆயிடும். எப்போ மேம் அது ரெண்டா இருக்கும்போது இல்ல டிவைட் ஆயிட்டே இருக்குமா? இப்ப 8 செல்லு 16 செல்லு 32 செல்லுன்னு ஆகும்போது இந்த 32ல 16 இந்த பக்கம் 16 அந்த பக்கம் போயிட்டா ரெண்டுமே ஐடென்டிக்கல் ட்வின். ஏன்னா இவங்களோட ஸ்பெர்மோட ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் ஓவாவோட ஜெனடிக் இன்ஃபர்மேஷனும் சேம். அப்ப இவங்க பெண்ணா இருந்தா பெண்ணா தான் இருப்பாங்க, ஆணா இருந்தா ஆணா தான் இருப்பாங்க. ஒரே மாதிரி தான் முகம் இருக்கும். ஓ அப்போ ஒரு ஸ்பெர்ம் வந்து ஒரு எக் கூட இது பண்ணிட்டு இப்படி பிரேக் ஆனா அது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். நான் ஐடென்டிக்கல்னா 2 ஸ்பெர்ம் 2 எக் மேம். 2 எக். ஆமா. FSH நிறைய சுரந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு முட்டைக்கு பதிலு 2 முட்டை வெளியே வருதுன்னு வைங்க. 2 முட்டையோட 2 தனித்தனி ஸ்பெர்ம். அப்ப அது மேலாவும் வரலாம் ஃபீமேலா வரலாம். ஒரே மாதிரி இருக்கணும்னு இல்ல. நம்ம எப்படி அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கிறோம், அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி இருக்கும். பட் ஒரே டைம்ல பிறந்திருப்பாங்கன்னு அர்த்தம். அவங்க நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். யாருமே நேம் இல்லையா மேம்? அதான் நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அல்லனா அது மேம் ஒருத்தரா கேளுங்கடா, எனக்கு புரியலடா. மோனோசைகாட்டிக் டைசைகாட்டிக். ஆமா, இதுதான் மோனோசைகாட்டிக் டைசைகாட்டிக். நான் ஐடென்டிக்கல் ஃப்ரட்டர்னல் ட்வின்ஸ் போட்டுருப்பாங்க ரெண்டுமே. ஆனா அந்த ரெண்டு ஒட்டி அது எதுமே கொடுக்கல மேம். செசமி ஒட்டி பிறந்தா செசமிஸ் ஒட்டி பிறந்தா இந்த மாதிரி நான் ஐடென்டிக்கலுக்கு இன்னொரு பேரு ஃப்ரட்டர்னல் ட்வின்ஸ். சரியா? இன்னும் பாரு, நான் 10 நிமிஷம் கூடவே எடுத்துட்டேன். இன்னும் பார்த்து இது லாக்டேஷன் சொல்லி தரணும். கொஞ்சம் டைம் கொடுங்கடா, முடிச்சிடுறேன். சோ இது அடுத்தது பாத்தீங்கன்னா லாக்டேஷன். சரியா? சோ லாக்டேஷன் பாருங்க. சோ அந்த பாப்பா வெளியே வந்துருது, அம்பலிக்கல் கார்டு கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிட்டு பாப்பாவுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கா சொல்லிட்டு பாப்பாங்க. லைக் அதோட முகம், அழுக, குரல் எல்லாமே செக் பண்ணிட்டு, சரியா, ரெஸ்பிரேஷன் ரேட்டு, ஹார்ட் ரேட் எல்லாம் செக் பண்ணிட்டு அம்மா கிட்ட கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது நான் பாலோட அந்த பார்த்து சொன்ன ஞாபகம் இருக்கா? மெமரி டக்ட், டிபியூல், அந்த இடத்துல இப்ப நம்மளோட ஆக்சிடோசின் பாலை வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். வெளியே வர ஹெல்ப் பண்ணோம்னா அந்த குழந்தைக்கு முதல்ல அந்த மில்க் கொடுப்பாங்க. அந்த மில்கோட பேரு கொலோஸ்ட்ரம். சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மளதுல இது கொலோஸ்ட்ரம். இதுல வந்து நிறைய ஆன்டிபாடி இருக்குமா, IgA. சரியா? IgA ஆன்டிபாடி இதுல இருக்கிறதுனாலதான் இந்த குழந்தைக்கு 6 மாசத்துக்கு இம்யூனிட்டி கிடைக்கும். அதால இந்த பால் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாப்பாக்கு. சரியா? பாசிவா யூசுவலா நம்ம உடம்பு கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஆன்டிஜனை கொடுத்தாதான் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். பட் அம்மாவே தானாவே ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பாப்பாக்கு இந்த தாய்ப்பால் வழியா கொடுத்துருவாங்க. புரிஞ்சுதா? ஓகேவா? சரிம்மா, இவனோட क्वेश्चन நான் இன்னைக்கு ஆன்சர் பண்ண முடியல, நாளைக்கு ஆன்சர் பண்றேன்டா, ஞாபகப்படுத்து. சரிம்மா. சரிம்மா, நான் லாக் அவுட் பண்றேன். ஓகே ஓகே மேம். ஓகே மேம், அந்த அம்பிளிக்கல் கார்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க தானே மேம்? அம்பிளிக்கல் கார்ட ஸ்டோர் பண்ண மாட்டாங்க, ஸ்டெம் செல்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. சாரி, ஸ்டெம் செல். என்ன டிஃபரன்ஸ் நாளைக்கு சொல்றேன். சரியா? சாப்பிட போணும்ல. எஸ் மேம். ஓகே மேம். லாக் அவுட் பண்றேன். Thank you ma'am. Thank you மேம். Thank you ma'am. Bye ma'am. Thank you ma'am. Bye ma'am. Thank you ma'am. Bye ma'am. Thank you ma'am.